Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். இலக்கிய வீதியின் அழைப்பையும் இனியவன் உழைப்பையும் மதித்து போற்றி இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி எங்களுடைய மரியாதையை செலுத்திக் கொள்கிறோம். இலக்கிய வீதி இனியவன் என்ற பெயர் தமிழின் படைப்பிலக்கியம், விமர்சன இலக்கியம் மற்றும் ரசனைக்கு அடையாளமான ஒரு பெயர். உயர் திரு இனியவன் அவர்களிடம் இலக்கியத்துறை பரிசுகள் பெற்றவர் பலர். சென்னை கம்பன் கழகத்தின் செயலாளராக இருந்தவர். எல்லோருடனும் இனிமையாக பழகுபவர். சில வருடங்களுக்கு முன்பு அக்கறை இலக்கிய அமைப்பின் உறுப்பினர்களை வேடந்தாங்கல் அருகே உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு அழைத்து இனிய மதிய விருந்தும் இலக்கிய விருந்தும் வழங்கி கௌரவித்தார். அவரது நினைவை போற்றும் வகையில் இங்கு நடைபெறும் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு மலர்மகன் அவர்களின் 4 நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. அவற்றை அவரது மனைவி திருமதி கண்ணம்மா மலர்மகள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். திரு மலர்மகன் அவர்கள் உயர் திரு இனியவன் அவர்கள் செயலாளராக இருந்த கம்பன் கழகத்தின் இணைச் செயலாளராக இருந்து வருகிறார். இவர் இதுவரை சுமார் 50 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். இன்று இங்கு வெளியிடப்படும் 4 நூல்களையும் இலக்கியவாதிகள் மதிப்புரை செய்கின்றார்கள். அரங்கேற்றம் என்ற நூலை அறிமுகம் செய்யும் உயர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அமுதசுரபி ஆசிரியர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எல்லோரும் ரசிக்க முடியாத பல தகவல்கள் சொல்லும் இனிய பேச்சாளர். எனக்கு ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அமுதசுரபி எனக்கு அனுப்பிச்சிப்பார். நான் நிறைய அவங்க கட்டுரைகள் அப்புறம் சிறுகதைகள் தனித்தனியாக போட்டுருவார். எனக்கு ஜாஸ்தி நான் கட்டுரை தான் படிப்பேன். நோட் பண்ணி வச்சேன் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ கூட கேட்டார், அமுதசுரபி வருதான் கரெக்டாக வருது சார், நான் எடுத்து ஒழுங்காக கட்டுரை மட்டும் நான் படிக்கிறேன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். உத்தமர் ஓமந்தூரார் என்ற நூலை அறிமுகம் செய்பவர் ஆவணப்பட இயக்குனர் திரு எஸ் ராஜகுமாரன் அவர்கள். ஏற்கனவே பரிச்சயமானவர். சரஸ்வதி ராமநாதன் பற்றி ஒரு ஆவணப்படம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சிது. பழகுறது மிக இனியவர். என் மனசு பிடிச்ச பலர் அவரும் ஒருத்தர். வளையம் நேர்கோடு என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்யும் திரு மு முருகேஷ் அவர்கள் இந்து தமிழ் திசை பத்திரிகையில் பணியாற்றும் துடிப்பான பத்திரிகையாளர் மற்றும் கவிஞர். இவரது மனைவி வெண்ணிலா அவர்களும் ஒரு பிரபலமான கவிஞரே. இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லப் போகிறார் என்று கேட்க ஆவலாக இருக்கின்றேன். காரணம், புத்தகத்தின் தலைப்பு முரண்நயம் கொண்டது. உனக்கென்றோர் நாற்காலி என்ற புத்தகத்திற்கு மதிப்புரை வழங்க இருப்பவர் முனைவர் உலநாயகி பயணி அவர்கள். இவர் சென்னை செலமரிஸ் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். தமிழ்துறை தலைவராக இருந்தபோது நான் எழுதின ஒரு புத்தகத்தை ஒரு வருஷத்துக்கு பாட புத்தகமாக காமர்ஸ் குரூப் வச்சுருந்தாங்க. அவருக்கு என் ஸ்தாபனத்தின் சார்பில் குடும்பத்தார் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சென்னையில் பாரதியார் கழகம் தலைவராகவும் இன்னும் பல இலக்கிய அமைப்பு நிர்வாக உறுப்பினராகவும் இருந்து வருபவர். இந்த 4 தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்டுள்ள இலக்கியவாதிகள். இன்று வெளியிடப்படும் 4 புத்தகங்களில் முதலில் நான் எடுத்து படிக்க விரும்புவது உத்தமர் ஓமந்தூரார் என்ற புத்தகம். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, வரலாறு எனக்கு பிடித்தமான துறை. 2வது, அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாகவும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் இருந்தவர். ஓமந்தூரார் என்று அழைக்கப்படும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இவர் பதவி ஓய்விற்கு பிறகு வடலூரில் உள்ள வள்ளலாரின் சத்தியஞான சபையை நிர்வகித்து வந்தவர். இவரது வாழ்க்கை வரலாறு அரசியல் அனைவருக்கும் நல்வழிப்பாடும். இங்கே பல இலக்கியவாதிகளை ஒன்றாக அமைத்து விழாவை நடத்தும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கும் உயர் திரு இனியவன் அவர்களின் புதல்வி திருமதி வாசிகை பத்ரிநாராயணன் அவர்களுக்கும் இலக்கிய ரசிகர்களாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இந்த விழாவிற்கு நிரலுரை வழங்கி வரும் உயர் திரு சஞ்சீவி மோகன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள இலக்கிய ரசிகர்களுக்கும் புத்தகத்தின் பதிப்பாளருக்கும் என் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஞாபகம் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் நான் வரேன்னு ஒத்துட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் இடையில் நான் போகிறதுக்கு நீங்கள் உங்கள் உத்தரவோட நான் போகிறதுக்கு அனுமதி கொடுங்க கேட்டுக்கிறேன். நன்றி. அரங்கேற்றம் கவிதை நாடகம் மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த நூலை அறிமுகம் செய்ய இருக்கும் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வாழும் கீவாஜா, வெள்ளிக்குரலோன், வார்த்தை சித்தர், தீபம் நாபாவின் சீடர், இலக்கிய வீதி இனியவன் ஐயாவின் நெருங்கிய நண்பர், இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர், தீபம் இதழில் துணையாசிரியராக பணியாற்றியவர், தினமணியில் 1/4 நூற்றாண்டு துணையாசிரியராக இருந்தவர், அம்பலம், சென்னை ஆன்லைன் ஆகிய இணைய இதழ்களின் ஆசிரியர், தற்போது 2005 முதல் அமுதசுரபி மாத இதழின் ஆசிரியராக இருக்கிறார். பல விருதுகள் பெற்றிருக்கிறார். அகில இந்திய வானொலி நடத்திய தேசிய ஒருமைப்பாட்டு கவிதை போட்டி முதல் பரிசு, இலக்கிய சிந்தனை ஆண்டு பரிசு, அனந்தாச்சாரி அறக்கட்டளை முதல் பரிசு, ஆனந்த விகடன் வழங்கிய சிறுகதைக்கான முத்திரை பரிசுகள், அகில இந்திய ஆசீர்வாத் விருது, உலகத் தமிழ் பண்பாட்டு மையத்தின் இதழியல் வல்லுநர் விருது, கம்பன் கழகம், ஆழ்வார்கள் ஆய்வு மையம், பாரதியார் சங்கம் போன்ற அமைப்புகள் விருதுகள் அனைத்தும் பெற்றவர். ஐயா அவர்கள் பெற்ற பட்டங்கள் இதழ் இலக்கிய ஏந்தல், தமிழ் ஞானவாரிதி, தமிழ்ச்செல்வம், தெய்வத்தமிழ் மாமணி, தமிழ்நிதி போன்றவை. ஐயா அவர்களை மதிப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நீண்ட குறிப்பை தவிர்த்து சுருக்கமாக சொன்னால் பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். என்றாலும் அந்த குறிப்பில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குறிப்பு சுஜாதா அவர்களுடைய அம்பலமணி இதழில் நான் ஆசிரியராக பணியாற்றதை பற்றிய குறிப்பு. அந்த இதழில் என்னிடம் துணை ஆசிரியராக பணிபுரிந்த சகோதரி பரிமளா அவர்களை அன்று பார்த்த அதே தோற்றத்தில் இன்றும் பார்க்கிறேன். அதற்கு காரணமான, அந்த தோற்றத்திற்கு காரணமான என்னுடைய அன்பு நண்பர் ராஜகுமாரன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றிய காதல் கவிதையால் இந்த சபையை ஒரு கலக்கிய என்னுடைய அன்பான நண்பர் மலர்மகன் அவர்கள், சிறந்த பத்திரிகையாளர் முருகேஷ் அவர்கள், கமலஹாசன் பெற்ற பட்டத்திற்கு பிறகு பெயரளவிலேயே உலக நாயகியாக திகழ்கிற சகோதரி அவர்கள், திரு சஞ்சீவி மோகன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஏராளமான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அருமையான கவிதை நாடக நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான அணிந்துரைக்காக அவர் அந்த நூலை எனக்கு அனுப்பினார். அணிந்துரைக்காக ஒரு முறையும் இப்போது பேசுவதற்காக ஒரு முறையும் என 2 முறை இந்த இனிய கவிதை நூலை படிக்கக்கூடிய ஒரு பேறு வாய்த்தது. சிறுகதை, நாவல், நாடகம் என்று உரைநடை சார்ந்து பல துறைகள் இருக்கின்றன. நாடகமும் உரைநடை சார்ந்த ஒரு துறை. ஆனால் இந்த நாடகத்துறைக்கு ஒரு சவால் உண்டு. சிறுகதையிலோ நாவலிலோ ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் என்று எழுதலாம், கண்ணீர் வடித்தாள் என்று எழுதலாம், அவளுடைய உணர்வுகளை கதாசிரியரே எழுதி சென்று விடலாம். நாடகத்தில் கதாசிரியர் குறுக்கிடவே முடியாது, பாத்திரங்கள் தான் பேச வேண்டும். ஒரு ஜானகிராமன் நாவல்களிலெல்லாம் கதாநாயகியை பற்றி அழகழகான வர்ணனைகள் இருக்கும். நாடகத்தில் அந்த நாடக ஆசிரியர் வர்ணனை செய்யவே முடியாது. ரொம்பவும் ஆசைப்பட்டால் ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை புகழ்கிற மாதிரி வேண்டுமானால் ஏதாவது 2 வரி சொல்லலாமே தவிர அந்த வேலையெல்லாம் பாத்திரங்களே பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய சவால். என்னுடைய இனிய நண்பர் குறிஞ்சி வேலன் ஒரு தகவலை சில ஆண்டுகள் முன் சொன்னார். மலையாளத்தில் ஒரு புதிய இலக்கிய வகை வந்திருக்கிறது. நாவலும் நாடகமும் கலந்த இலக்கிய வகை. இந்திரா பார்த்தசாரதியினுடைய நாவல்களை படித்தால் உரையாடலிலேயே வளரும், நாடக பகுதியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நாவல்களை நாவல்களாகவும் இடையிடையே நாடகங்களாகவும் பிரித்து வெளியிட்டு அந்த இலக்கிய வடிவத்திற்கு நாவடகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மலையாளத்தில் நாவடகம் இப்பொழுது பிரபலமாகி வருகிறது. இந்த நாடகத்துறையில் உரையாடலிலேயே இருப்பதால் பல அசௌகரியங்கள் இருப்பதோடு கூட
அதன் காரணமான ஒரு சில சௌகரியங்களும் உண்டு. நாடகத்தில் ஒரு பாத்திரம் ரொம்ப தூரம் போக வேண்டும் என்று சொல்ல முடியும், ஒரே ஒரு முறை தான் சொல்வேன் என்று சொல்ல முடியும். எழுத்தில் ஒரே ஒரு முறை ரொம்ப தூரம் என்று தான் நாம் சொல்ல முடியும். அந்த சொற்களை நீட்டுவதால் விளையக்கூடிய அர்த்த பரிமாணத்தை நாடகத்தில் காண்பிக்க முடியும், ஆனால் உரைநடையில், சிறுகதையிலோ நாவலிலோ காண்பிக்க இயலாது. இது ஒரு வானொலி நாடகமாக இடம்பெற்றது. அரங்கேற்றம் நாடகம் வானொலியில் இடம்பெற்றது. வானொலி நாடகத்தில் இன்னும் சிக்கல், ஒலி மட்டும்தான். வானொலியில் என்ன வகையான சிக்கல் உண்டு என்றால், திரைப்பட ஒலி சித்திரங்களை அவர்கள் ஒலிபரப்புகிறார்கள் நாடகம் மாதிரி. வானொலியில் ஒலிபரப்பவே முடியாத ஒரு திரைப்படம் உண்டு. அது இந்தியில் வந்து தமிழிலும் வந்தது. கோஷிஷ் உயர்ந்தவர்கள். மொழி என்ற திரைப்படத்தை வானொலியில் நீங்கள் ஒலிச்சித்திரமாக ஒலிபரப்பவே முடியாது. மௌனமான பாத்திரங்களை அந்த ஒலிவடிவ நாடகத்தில் கொண்டு வர முடியாது. பெர்னார்ட் ஷா சொன்னார், எனக்கு 47 மொழிகள் தெரியும், 47 மொழிகளில் என்னால் மௌனமாக இருக்க முடியும் என்று சொன்னார். அந்த மாதிரி மௌனத்தினுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பார்வையற்றவர்களுடைய இலக்கிய கூட்டம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன். அவர்கள் என்னை பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த கூட்டம் முடிந்ததும் அவர்களிடம் நானும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். சம்மதித்தார்கள். நீங்கள் சமீபத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன என்று கேட்டேன். 2 முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் சொன்னார்கள். பார்வையற்றவர்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய உண்மையான சங்கடங்களை வாழ்நாள் முழுவதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சற்று கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர உணர முடியாது. நெருப்பை தொட்டால்தான் நெருப்பு சுடும் என்று தெரியும், தொடுகிறவரை தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், பிராட்கேஜ் வண்டியாக மீட்டர் கேஜ் வண்டியை மாற்றிய போது இந்த பிராட்கேஜ் ரயில் பெட்டிகளில் நடப்பதற்கு, அந்த அடிகளை கணக்கிட்டு நடப்பதற்கு பல நாட்கள் ஆயிற்று, அது ஒரு சிரமமாக இருந்தது என்று சொன்னார்கள். அது நமக்கு தெரியாது. வேறு என்ன சிரமம் என்று கேட்டேன். முன்றெல்லாம் வானொலியில் வருகிற நாடகங்களை, முக்கியமாக திரைப்பட ஒலிச்சித்திரங்களை மகிழ்ச்சியாக கேட்போம், இப்போது அது முடிவதில்லை என்றார்கள். ஏன் இப்போதும் தான் ஒலிபரப்புகிறார்களே என்றேன். அவர்கள் சொன்னார்கள், ஒலிபரப்புகிறார்கள், முன்பெல்லாம் சாவித்திரி குரல் வேறு, சரோஜாதேவி குரல் வேறு, பத்மினி குரல் வேறு, இப்பொழுது எல்லா பெண் பாத்திரங்களுக்கும் சரிதா குரல் தான் வருகிறது, அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது, அந்த சிக்கல் வருகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நாடகம் என்கிற கலை வடிவத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் மலர்மகன் ஸ்ரத்தை எடுத்து எழுதியிருப்பது என்பது ஆச்சரியகரமான ஒரு சாதனை. நாடகத்திற்கு தமிழில் ஒரு பெரிய வரலாறு உண்டு. நமக்கெல்லாம் தெரிந்த அந்த நாடக முன்னோடி பேர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப்பள்ளி என்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு துறை இருந்தது. இப்போதும் இருக்கிறது, ஆனால் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. அதில் தான் இந்திரா பார்சாதி நாடகங்களை பற்றி நான் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்தேன். அண்மையில் அங்கு போய் பார்த்தபோது சங்கரதாஸ் சுவாமி நாடகப்பள்ளி என்பதை மாற்றி ட்ராமா ஃபேக்கல்ட்டி நாடகத்துறை என்று மட்டும் போட்டிருக்கிறார்கள். அது ஏன் என்ன என்று தெரியவில்லை. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகத்தினுடைய சிறப்பு என்பது, நடிக்கப்படுவதற்காக எழுதப்பட்ட அந்த நாடகங்களை நீங்கள் அற்புதமாக படித்தும் ரசிக்க முடியும். காரணம் அவருடைய சொல்வன்மை. சுபத்ரா திருமணம், அர்ஜுனன் சுபத்ரையை திருமணம் செய்து கொள்கிறான். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம், அர்ஜுனன் அந்த முகூர்த்த நேரம் வரை வரவில்லை. சுபத்ரா கவலையோடு காத்திருக்கிறாள். முகூர்த்தத்திற்கு முன்னால் அவள் கோயிலுக்கு போய் தேவியை வழிபட்டு விட்டு மணமேடைக்கு ஏற வேண்டும். காதலன் இன்னும் வரவில்லையே என்று காத்திருக்கிற போது அர்ஜுனன் ஒருவர் மூலமாக ஒரு தாழம்பூ மாலையை அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அவள் அந்த மாலையை பார்க்கிறாள். ஒரு தாழம்பூவில் ஏதோ எழுதியிருக்கிறது. ரகசியமாக அதை பிரித்து படித்து பார்க்கிறாள். கவலைப்படாதே, நீ கோயிலுக்கு சென்று தேவியை வழிபடுகிற போது நான் சாரட் குதிரை வண்டியில் வந்து உன்னை கடத்தி சென்று விடுவேன் என்று எழுதியிருக்கிறான். அதுவரையில் அவளுக்கு இருந்த அந்த துயரம் மாறி மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிறார், மணநாள் துந்துபிகள் தும் தும் என்று ஒலிக்கின்றன, பம்பைகள் பம்பம் என்று ஒலிக்கின்றன, மிருதங்கம் தீம் தீம் என்கிறது, மத்தளம் தோம் தோம் என்கிறது, தும் பம் தீம் தோம், துன்பம் தீர்ந்தோம் என்றல்லவா அவை சொல்கின்றன என்று அவர் சொல்கிறார்.
இப்படிப்பட்ட ஒரு வல்லமை சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு உண்டு. கவிதை நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த கவிதை நாடகத்திற்கு முன்னோடியாக தமிழில் புகழ்பெற்ற ஒரு கவிதை நாடகம் நமக்கெல்லாம் தெரியும். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய அந்த கவிதை நாடகம். லிட்டன் பிரபு என்பவர் எழுதிய அந்த சீக்ரெட் வே என்கிற ஆங்கில நாடகத்தை தழுவி எழுதப்பட்ட உன்னதமான நாடகம். பிற மொழியிலிருந்து தழுவி எழுதிய படைப்புகள் பல மூல மொழியில் உள்ளதை விட விஞ்சி புகழ் பெற்றிருக்கின்றன. கம்பராமாயணம் ஒரு காரணம். அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நாடகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அதெல்லாம் நமக்கு தெரியும். மிக அற்புதமான கற்பனைகள் இதில் உண்டு. கருக்கல் நீங்கி அதிகாலை புலர்கிற வேளை காகங்கள் காக்கா என்று சொல்லிக்கொண்டு பறக்கின்றன. சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், சூரிய தேவன் கருப்பாக இருந்த இருட்டை விரட்டுகிறான். தாங்கள் கருப்பாக இருப்பதால் தங்களையும் இருட்டு என்று நினைத்து கொண்டு விரட்டிவிடக்கூடாது என்பதால் காப்பாற்று காப்பாற்று காக்கா என்று சொன்னவாறே காக்கை பறக்கிறது என்று அவருடைய அந்த கற்பனை சிறகடித்து பறக்கிறது. இன்றைக்கு தமிழில் 2 வகையான நாடகங்கள் இருக்கின்றன. ஒன்று சபான நாடகங்கள், இன்னொன்று நவீன நாடகங்கள். சபா நாடகங்கள் என்பவை எஸ்.வி. சேகர், கிரேசி மோகன், இப்போது பலர், குடந்தை மாலி, தாரிணி கோமல், நிறைய பேர் சபா நாடகங்கள் போடுகிறார்கள். டம்மீஸ் குழு என்ற ஒரு குழு மிக புகழோடு இருக்கிறது. மிக சிறப்பான நாடகங்களை அவர்கள் மேடையேற்றுகிறார்கள். இந்த சபா நாடகங்களில் உரையாடல் தானே நாடகத்தினுடைய கூறு. அதை மிக நகைச்சுவையாக அழகாக அமைக்கிறார்கள். அது ஒரு வகை. நவீன நாடகத்திற்கு அது எதிரி அல்ல. அது ஒரு வகை, நவீன நாடகம் இன்னொரு வகை. எஸ்.வி. சேகருடைய நாடகத்தில் ஒரு உரையாடல் வரும். ஐயா பேர் என்னங்க? ஜெயராம் லட்டு. ஜெயராம் லட்டுன்னு ஒரு பேரா? சீதாராம் கேசரின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது மாதிரியான வசனங்களை வைத்து அவர்கள் ஒரு ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி நாடகங்கள் நடத்துகிறார்கள். அந்த உரையாடலில் உள்ள நாடகக்கலையில் எழுத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லவும் முடியும் என்று சொன்னேன் இல்லையா. கிரேசி மோகன் நாடகத்தில் ஒரு நகைச்சுவை வசனம், நீ என்ன படிக்கிறாய்? 8வது படிக்கிறேன். அப்படியா? ராமா கில்டு ராவணா, சேஞ்ச் தி வாய்ஸ். அந்த பாத்திரம் சொல்கிறது, ராமா கில் ராவணா, சேஞ்ச் தி வாய்ஸ் இல்லையா. அது நீங்கள் எழுத்தில் கொண்டு வர முடியாது, அதை நாடகத்தில் கொண்டு வர முடியும். நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் ஒரு முறை தமிழ் மொழியினுடைய கட்டுக்கோப்பை சொன்னார். ராமா கில்டு ராவணா என்பதை தமிழில் நீங்கள் ராமன் ராவணனை கொன்றான் என்று எழுதலாம். தமிழ் மிகுந்த கட்டுக்கோப்பான அற்புதமான மொழி. ராமன் ராவணனை கொன்றான், ராவணனை கொன்றான் ராமன், கொன்றான் ராமன் ராவணனை, எப்படி மாற்றினாலும் அதே தான் பொருள். ராமா கில்டு ராவணாவை மாற்றி பாருங்கள், ராவணா கில்டு ராமா என்று ஆகும். அது ஆங்கில மொழியினுடைய சங்கடம். இந்த இருவகை நாடகங்களில் மேடை ஏறுகிற நாடகங்களில் ஒரு பரிசோதனை நாடகத்தை ஹைதராபாத்தில் இருந்தபோது தெலுங்கில் நான் பார்த்தேன். என்னுடைய ஆய்வுக்காக தேவைப்பட்டது என்று அதை பார்த்தேன். அது பெத்த பால சிக்ஷா என்பது அந்த நாடகத்தினுடைய பெயர். அதில் என்ன புதுமை என்றால், செட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அரங்க பொருட்கள் பொருட்களாக கிடையாது, மனிதர்களாக இருப்பார்கள். உதாரணமாக, ஒருவர் வேகமாக அலுவலகத்தின் அறைக்குள் நுழைகிற போது அந்த அலுவலகத்தில் ஒரு தள்ளு கதவு இருக்கிறது. அந்த தள்ளு கதவாக 2 பேர் கையை இப்படி வைத்துக் கொள்வார்கள். அவர் நுழைகிற போது அந்த கை இப்படி இப்படி அசையும். நாற்காலியாக ஒரு மனிதர், தண்ணீர் குடிக்கிற கூஜாவாக ஒரு மனிதர், இப்படியெல்லாம் அமைத்து ஒரு நாடகம் போட்டார்கள். இப்போது நம்மிடையே நவீன நாடகம் என்கிற அந்த துறையை வளர்த்து வருகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். பிரளயன், மங்கை, பிரசன்னா ராமசாமி போன்ற இன்னும் சிலர். நாமுத்துசாமி இருந்தார், காலமாகிவிட்டார். கருஞ்சொழி ஆறுமுகம் நிறைய நவீன நாடகங்களை மேடையேற்றுகிறார். அதெல்லாம் ஒரு வகை. இந்த மலர்மகனுடைய கவிதை நாடகம், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மரபில் வந்த கவிதை நாடகம், மிக அழகான ஒரு நடையில் எழுதப்பட்ட கவிதை நாடகம். அவருடைய கவிதை நடை எவ்வளவு அழகானது என்பதை அவர் மனைவியை பற்றி எழுதிய கவிதையின் மூலம் மட்டுமல்ல, இதன் மூலமும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு காலம் இவ்வளவு தமிழ் எழுதி இத்தனை வளமையை, இத்தனை சொல்வளத்தை எல்லாம் பெருக்கிக் கொண்டு மனைவியை பற்றி ஒரு காதல் கவிதை எழுதுகிற போது அது ஒரு பெரிய பரிசு மாதிரி வந்து விழுகிறது. அது அற்புதமான ஒரு கவிதை. அரங்கேற்றம், காவல் மரம், அக்னி சோதனை என்கிற 3 கவிதை நாடகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன.
கவிதை நாடகம் என்கிற பொழுது இது எதுகை மோனையோடு அமைய வேண்டும், இந்த கவிதைக்குரிய இலக்கணம் கட்டோடு இருக்க வேண்டும். அதில் காவல் மரம் என்கிற நாடகம் சங்ககால குறிப்பை மையமாக கொண்டது. பெண் கொலை செய்த நன்னன் போல என்று சங்ககால குறுந்தொகை பாடலில் ஒரு வரி வருகிறது. வேறும் சில பாடல்களிலும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சங்ககால தகவல் என்னவென்றால், அந்த நன்னனுடைய காவல் மரத்திலிருந்து ஒரு மாங்கனி நதியில் விழுந்து விடுகிறது. காவல் மரத்தின் பொருட்களை யாரும் தொடக்கூடாது. குளித்த ஒரு பெண், அந்த ஒரு இளம்பெண் அந்த மாங்கனியை உண்டு விட்டதால் அவளுக்கு கொலை தண்டனை என்று நன்னன் தண்டனை விதித்தான். அது முறையல்ல. அவளுக்கு அந்த காவல் மரத்தினுடைய கனி என்பது தெரியாது. அவருடைய தந்தை அவளுக்கு இணையான பொன் தருகிறேன் என்று சொல்லியும் அந்த நன்னன் அந்த தண்டனையை மாற்றவில்லை. ஆகையால் அவனுக்கு பெரிய பழின்னு இருந்தது. புலவர்கள் அவனை புகழவில்லை. இது சங்ககால செய்தி. இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அழகான துணை பாத்திரங்களை எல்லாம் இணைத்து அதில் ஒரு கதையையும் தானாக இணைத்து ஒரு அருமையான கவிதை நாடகத்தை மலர்மகன் படைத்திருக்கிறார். அந்த காவல் மர கனியை உண்ட அந்த இளம்பெண் இந்த நன்னனுடைய மகனது காதலி. அந்த காதலை இந்த நன்னன் ஒப்புக்கொள்ளாததால் இதை ஒரு சாக்காக வைத்து அவளை கொலை செய்தான். ஆனால் அந்த நன்னனுடைய மகனும் போரில் வெட்டுப்பட்டு உயிரிழந்தான் என்று அவருடைய கற்பனை விரிகிறது. நன்னன் மிகுந்த சோகத்தோடு அந்த காவல் மரத்தை வெட்டி அந்த மரத்தாலேயே அந்த 2 சடலங்களையும் எரிக்கிறான் என்பதாக மிக உருக்கமாக அந்த கதை முடிகிறது. அக்னி சோதனை என்று ஒரு நாடகம். திருவண்ணாமலையிலுடைய மன்னனான வல்லாளனுடைய மனைவி தேவி சல்லம்மா. அந்த மன்னனிடம் ஒரு சிவனடியார் வந்து, ஏற்பகை நாயனார் கதை தான், மனைவியை தனக்கு வேண்டும் என்று கேட்டு அந்த மனைவியையும் கொடுப்பதற்கு அந்த மன்னன் வல்லாளன் முன்வருகிறான். மனைவி உடன்படுகிறாள். ஆனால் அவள் அந்த சிவனடியார் காலை தொட்ட மறுகணம் சிவனடியார் குழந்தையாக மாறிவிடுகிறார் என்று அந்த கதை நடக்கிறது. அந்த அளவில் அந்த கதை முடிகிறது. அந்த குழந்தையாக மாறுகிற சம்பவம் என்பது நமக்கு அத்திரி மகர்ஷி அனுசூயா தேவி கதையை நினைவூட்டும். அந்த மனைவியையே அந்த அடியவர் கொடுத்தார் என்பது நமக்கு ஏற்பகை நாயனார் கதையை நினைவூட்டும். இதில் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இது என்ன பண்பாட்டு குறைவான விஷயம்? ஒரு பக்தி சார்ந்த புராணத்தில் மனைவி கணவன் சிவனடியார் வேடத்தில் வந்தவர்களுக்கு கொடுப்பதாவது என்கிற ஒரு கேள்வி. இது பலர் மனதிலும் எழுகிற கேள்வி. பல ஆண்டுகள் முன்னால் சென்னை அசோக் நகர் விநாயகர் கோயிலில் ஒரு பக்தி சொற்பொழிவாளர் பேசுகிற போது இது போன்ற இயற்கை இகந்த கற்பனைகள் சரியல்ல என்று அவர் கடுமையாக நடுவே அவருடைய உரையின் நடுவே ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு பொதுவாக நல்ல பக்தி சொற்பொழிவை ஒரு 1.25 மணி நேரம் நிகழ்த்திவிட்டு சென்றார். அந்த தகவல் ஆசா ஞானசம்பந்தத்திற்கு போயிற்று. ஆசா ஞானசம்பந்தம் உங்களுக்கு தெரியும், அவர் கடைசி 10-12 ஆண்டுகள் பார்வையற்றவராக இருந்தார். ஆசாஞாவும் பழந்தமிழில் நிபுணரான ஆசாஞாவும் பார்வையற்றவராக இருந்தார். நவீன இலக்கியத்தில் நிபுணரான கோவை ஞானியும் பார்வையற்றவராக இருந்தார். அதெல்லாம் இலக்கிய வரலாற்று செய்திகள். நான் மறுநாள் ஆசாஞாவை பார்க்க போன போது அவர் சொன்னார், இன்று இரவு நான் தியானம் செய்துவிட்டு என்னுடைய குருநாதர் தேப்போமியிடம் உத்தரவு கேட்கப் போகிறேன். கனவில் எனக்கு உத்தரவு வந்தால் நாளைக்கு நீங்கள் என்னை சந்திக்க வாருங்கள், ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். எது விஷயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டபோது இந்த இயற்கை இகந்த சம்பவத்தை அந்த சொற்பொழிவாளர் மறுத்து பேசியதை பற்றித்தான் என்று சொன்னார். மறுநாள் நான் போனேன், தேப்போமியின் உத்தரவு கிடைத்து விட்டது என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதே கோயிலில் அன்பர்களெல்லாம் சேர்ந்து ஆசாஞா விரும்பியபடி ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்தோம். ஆசாஞா இந்த விஷயத்தை தான் பேசினார். இது பக்தி. இது போன்ற மனைவியை அடியவர்களுக்கு விட்டு கொடுத்த கதைகள் இந்தியாவில் தமிழில் மட்டுமில்லை பல்வேறு மொழிகளில் இருக்கின்றன. அந்த மொழியில் அந்த கதைகள் எழுதப்பட்ட காலத்திற்கும் தமிழில் எழுதப்பட்ட காலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் அப்பொழுதெல்லாம் தகவல் தொடர்பும் கிடையாது. ஆனால் இது இருக்கிறது. ஆசாஞாவின் கேள்வி என்னவென்றால், நீங்கள் இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏன் பாதியோடு நிறுத்துகிறீர்கள்? அதில் தான் வருகிறதே, கடைசியில் அந்த சிவனடியார் சிவனாக காட்சி தந்து அந்த மனைவி அடியவருடைய சேர்த்து வைத்து ஆசீர்வதித்து விட்டு சென்றார் என்று வருகிறது அல்லவா? அதையும் சேர்த்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பாதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு இப்படி பேசுவது சரியல்ல என்று அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இவருடைய இந்த நாடகத்தை படிக்கிற பொழுது எனக்கு அந்த நினைவு மனதில் தோன்றியது. 3வது நாடகம் அரங்கேற்றம் என்கிற நாடகம்.
திருவரங்க கோவிலை கொள்ளையடிக்க வருகிறான் மாலிகாபூரின் படைத்தலைவன் இடல்கான். அவனுடைய நோக்கம் திருவரங்கத்து கோயிலில் உள்ள சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது. ஆண்டாளைப் போல் அங்கே ஒரு தாசி இருக்கிறாள். அவள் பெயர் மாணிக்கம். அந்த தாசி கோவிலை காக்க முடிவெடுக்கிறாள். இந்த இடல்கானை மொட்டை கோபுரத்திற்கு அழைத்து சென்று அவனை மணக்க சம்மதிப்பதாக சொல்லி, அவனுக்கு உடன்படுவதாக சொல்லி, மேலிருந்து கீழே தள்ளிவிட்டு விட்டு தானும் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு திருவரங்க ஆலயத்தினுடைய இந்த சொத்தை அவள் காப்பாற்றுகிறாள் என்பதாக அந்த கதை நடக்கிறது. அந்த கணவனை மனைவி தள்ளிவிடுவது என்பது குண்டலகேசி கதையை நமக்கு ஞாபகப்படுத்தும். பத்தரை கதை. அவளும் அப்படித்தான் செய்தாள். 2 சுற்று சுற்றி 3வது சுற்றின் போது தள்ளிவிட்டு விட்டாள். அந்த விஷயம்தான் மந்திரிகுமாரியிலும் பிறகு திரைப்படத்தில் பேசப்பட்டது. ஆனால் இந்த மலர்மகனுடைய அருமையான தமிழ், அது படித்துத்தான் நீங்கள் இந்த மனைவி பற்றிய கவிதையை நாம் ரசித்த மாதிரி அவருடைய இந்த 3 நாடகங்களிலும் பல இடங்களை மறுபடி ரசிக்க முடியும். இவன் யார்? இடல்கான் கொள்ளையடிக்க வந்தவன். அவன் அந்த மொட்டை கோபுரத்தின் மேல் நின்று அந்த தாசியிடம் பேசுகிறான். கோயிலை பார், கொள்ளை அழகு, ரசிப்பதிலும் கொள்ளைதானா? இது போன்ற அழகான உரையாடல்கள் பல இடங்களில் வருகின்றன. மலர்மகனுடைய தமிழின் ஒரு முக்கிய சிறப்பு அவருடைய ஸ்லேடை. அந்த வார்த்தைகளை அழகழகாக இருக்கை நீட்டி இருக்கை தந்தேன் என்று ஒரு வரி வருகிறது ஓரிடத்தில். இந்த 3 நாடகங்களுமா சேர்த்து சொல்கிறேன். விடையவன் அருள்வான், விடை அவன் அருள்வான். இது மாதிரி நிறைய வரிகள் இருக்கின்றன. நா. காமராசனை படித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய சூரியகாந்தி கவிதையில் மிக அழகான சிலேடைகள் வரும். வஞ்சிக்கோ மான் விழிகள் சந்திக்கின்ற வஞ்சிக்கோ மான் விழிகள் அழகாக இருக்கும். அவரைப்பூ போல் சிவந்த மேனி உள்ள அவரை பூவிழியாலே பார்த்தேன். இதெல்லாம் நா. காமராசனுடைய வரிகள். கண்ணதாசனுடைய இந்த மகனே நீ வாழ்க என்ற ஒரு திரைப்படம், ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த திரைப்படம், தங்கத்தட்டில் பூச்சரத்தோடு வெற்றிலை களிப்பாக்கு வைத்து தாய்போல் உன்னை வருக என்று அழைக்கும் உள்ளத்தை களிப்பாக்கு. அந்த களிப்பாக்கு இதெல்லாம் நினைவு வருகிறது. அவ்வளோ அழகான ஒரு இந்த காலத்து காளமேகம் மாதிரி அவர் இயங்குகிறார் பல இடங்களில். அந்த வகையில் அவரை பாராட்ட வேண்டும். அப்புறம் உவமைகள். ஒரு கவிதை என்றால் உவமை வேண்டுமே. கரும்பால் அடித்தால் காயம் இனிக்குமா? கரும்பால் அடித்தாலும் காயம்தான், அது ஒரு உவமை. குழந்தை தொட்டதென்று குறைந்தா சுடும் நெருப்பு. குழந்தை தொட்டதுக்காக ஐயோ பாவம் குழந்தை என்பதற்காக நெருப்பு குறைந்து சுடுமா? இப்படி நிறைய எழுதுகிறார். ஒரு பழந்தமிழில் தோய்ந்து பழைய மரபிலான ஒரு அழகிய கவிதை கடலை நாம் ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக 3 கடல்கள் காத்திருக்கின்றன இந்த ஒரு தொகுப்பில். கவிதை நாடகம் எழுதுவது என்பது மிக குறைவு. அந்த நாடகத்துறைக்கு ஒரு பெரிய வளம் இல்லை. இப்போது அப்படி எழுதுபவர்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். வானொலியில் கூட கவிதை நாடகங்கள்லாம் இப்பொழுது அதிகம் வருவதில்லை. கொஞ்ச காலம் முன்னால், பல ஆண்டுகள் முன்னால், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை அப்படியே கவிதை நாடகமாக அதே வரிகளோடு மாற்றி பாரதி சுராஜ் தலைமையில் நாகநந்தி என்கிற பேராசிரியர் மேடையேற்றினார். அதில் பல கவிஞர்கள், அமரசிகாமணி, மீ. விஸ்வநாதன் போன்ற பல கவிஞர்கள் துரியோதனாக துச்சாதனாக எல்லாம் நடித்தார்கள். அப்படி ஒரு முயற்சி நடந்தது. நாடகங்களே அழகு என்று சொன்னால் கவிதை நாடகம் ஒரு தனித்த அழகு. இந்திரா பார்சாரதியினுடைய ராமானுஜர் போன்ற நாடகங்களில் கவிதை சாயல் உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். இது உண்மையிலேயே கவிதை. இந்த அற்புதமான படைப்பு என்று நான் சொல்கிற பொழுது பல ஆண்டு காலமாக மலர்மகன் எனக்கு நண்பர். நான் அடிக்கடி சொல்வது மாதிரி எங்கள் நட்பெல்லாம் சிந்து சமவெளி கல்வெட்டில் கூட இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு நெருங்கிய நண்பர். ஆனால் அந்த நட்புக்கான பாராட்டு அல்ல இது. கொடுத்திருக்கிற மலர்மகனை தமிழ்த்தாய் கட்டாயம் வாழ்த்துவாள். தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை வாங்கி படியுங்கள் என்று நான் சொல்லவில்லை, விலை கொடுத்து வாங்கி படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று வெளியிடப்பட்ட நூல்கள் விழா அரங்கிற்கு வெளியே கிடைக்கும். 4 நூல்கள் சேர்த்து வாங்கினால் 300 ரூபாய், தனித்தனியே 100 ரூபாய். அடுத்ததாக உத்தமர் ஓமந்தூரார் புதுக்கவிதை காப்பியம் இலக்கிய வீதி வெளியீடாக வந்த இந்த நூலை மதிப்புரை செய்ய ஆவணப்பட இயக்குனர் திரு எஸ். ராஜகுமாரன், எழுத்தாளர், கவிஞர், இயக்குனர், பன்முக ஆற்றல் கொண்ட படைப்பாளி,
திரைத்துறையில் கதை வசனகர்த்தா. ஆரூர் தாஸ் இயக்குநர்கள் ஏசி திரிலோக் சந்தர், வசந்த், யார் கண்ணன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்றவர். சன் டிவி மற்றும் ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் குறும்பட ஆவணப்பட இயக்குநராகவும் புகழ் பெற்றவர். இவர்தம் படைப்புகள் பல பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் பெற்றுள்ளன. மழை வாசனை, மேக வீடு, வண்ணத்து பூச்சிக்கு எந்த நிறம் பிடிக்கும், நதியோடிய காலம், 27 இந்திய சித்தர்கள், ஞான பூங்கோதை, மழை வரும்போது உன் ஞாபகம், ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர், ஓமந்தூரார் தலைவர்களின் தலைவர், மலைவாழ் சித்தர்கள், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி ஆகிய நூல்கள் இவர் எழுதியவற்றில் மிக முக்கியமானவை. ஐயா இயக்கியுள்ள ஆவணப்படங்கள் சுடலை மாடன் தெரு எழுத்தாளர் தீகாசி பற்றியது, லாவணி நாட்டுப்புறக்கலை பற்றியது, ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர் ஓபி ராமசாமி ரெட்டியார் பற்றியது, முத்தமிழரசி பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களை பற்றியது, தனியாக யாருமில்லை வீதியோர மனிதர்களை பற்றியது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளை கலைஞரின் சிறுகதைகள் என்ற பெயரில் கதை வசனம் எழுதி இயக்கியுள்ளார். அவை தற்போது தமிழ்கூடம் என்ற அவரது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் எழுதி இயக்கி நடித்த ஓமந்தூரார் குறித்த தி பிரீமியர் ஓபி ராமசாமி ரெட்டியார் என்ற வாழ்க்கை வரலாற்று குறும்படம் வெளியாகி பரவலான பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. இவர் எழுதிய புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகியும் 2வது முதலமைச்சருமான வெங்கட சுப்பா ரெட்டியார் பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் புதுவையின் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், பொது நூலகங்கள் ஆகியவற்றில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களின் பாராளுமன்ற நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் வாசிப்புக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்களை மதிப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நேரத்தின் அருமை கருதி தனித்தனியாக விழிக்காமல் பெரியவர்களை அள்ளி குப்சாமி சார் அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் சார் அவர்கள் எல்லாம் வரவேற்று என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். ஓமந்தூரார் குறித்த புதுக்கவிதை காப்பியம் என்ற இலக்கிய வடிவம் என்றாலும் ஓமந்தூரார் என்பதால் இந்த இலக்கிய மேடையிலே அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. அதனால் நான் பேசுகிற அரசியல் சரியாக இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். திருப்பூர் கிருஷ்ணன் சார் பேசும்போது எனக்கு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அவர் வாழ்க்கையில், அவர் நடிப்பு வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். ஏன்னா சமீபத்தில் ஒரு நடிகருடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்த 42 பேருடைய கொலையை நம்ம எல்லோரும் பார்த்தோம். சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு நாடகத்தில் 2 பேரை கொலை பண்ணியிருக்காரு. அதாவது நாடகம் பார்க்க வந்த ரசிகர்களை. அவர் பூதம் மாதிரி நடிக்கும்போது அவருடைய வேடத்தை பார்த்து கூட்டத்திலேருந்து அதிர்ச்சி அடைஞ்சி ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. விடியற் காலையில் அந்த பூத வேஷத்தோடையே போய் குளத்தில் போய் மேக்கப்பு கலைக்கிறதுக்காக விடியற்காலை போகும்போது அந்த விடியற்கால வேளையில் அங்கே குளத்துக்கு குளிக்க வந்த ஒரு கர்ப்பிணி பண்ணி உண்மையான பூதம் நினச்சி கீழே மயக்க விழுந்து இறந்துட்டாங்க. அது ஒரு கலைஞன் தன்னுடைய நடிப்பு திறமையால் இருவரை கொன்றது. இப்போ நாம் பார்த்தது ஆர்வத்தில் ரசிகர்களை வரவழைச்சி 42 பேரை கொன்றது. இதுலேயும் அரசியல் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு தலைவர்களை புதுசாக வர்ற அரசியல்வாதிகளுக்கு உள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் விழித்தெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த காலத்தில் ஓமந்தூரார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தார். அவருக்கு எதிரணியில் இருந்த முக்கியமான தலைவர்கள் பெரியார், அண்ணா போன்றவர்கள். அவங்கெல்லாம் இவரை பெயர் கூட சொல்கிறதில்ல, ஓமந்தூரார்னு தான் சொல்லுவாங்க மேடைகளில். பெரியாரும் அண்ணாவும் சொன்ன பெயர் தான் ஓமந்தூராருங்கிறது தான். அதனால் அவர் ஓபி ராமசாமி ரெட்டியாருங்கிற பேரே மறைஞ்சி ஓமந்தூரார்னு வந்தது. என்னென்னா அரசியல் நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஓமந்தூராரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அது இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இன்றைக்கு உள்ள தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல், முன்னாடிலாம் வாக்கு சேகரிக்கிறதுக்காக போகிறவங்க,
இப்போ வாக்கை வந்து வாக்காளர்கள்ட்ட எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற திட்டமாகவே இருக்குது அரசியல். இதுதான் இன்றைய ஜனநாயகம். அன்றைக்கு உள்ள தலைவர்கள்லாம் அப்படி இல்லை. அதில் குறிப்பாக ஓமந்தூரார், இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பேட்டி கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. அவருடைய ஃபோட்டோஸ்லாம் கூட ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னா, நான் பேட்டி கொடுக்கறதுக்காக முதலமைச்சராக இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக முதலமைச்சராக இருக்கிறேன். என்னுடைய திட்டங்களை வந்து நீங்கள் அறிக்கைகள் மூலமாக தெரிஞ்சிங்க, நான் உட்காந்து பேட்டி கொடுத்து நேரத்தை வீணாக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஓமந்தூராருடைய ஒரு விஷயத்தையும் நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். நான் ஒரு 15 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி ஓமந்தூராரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். இப்போ திரைப்படமாக காந்தி படம் மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கு உள்ள இந்த ஜனநாயகத்தில், இந்த வாக்கு அரசியலில் இன்றைய இளைஞர்களுக்கு ஓமந்தூரார் மாதிரி தலைவருடைய வாழ்க்கை வந்தால் தான் எதிர்காலத்தில் தேசத்தினுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி உலக எல்லாருமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐயா மலர்மகன் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு எனக்கு அணிந்துரை தான் முதல்ல எழுதி கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே வந்து பேசுகிறீங்கன்னாரு. ஓமந்தூரார் மாதிரி நல்ல உத்தமர்களை பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தனியாக கொடுக்கணும்? ஐயா வந்து என்னென்னா, நான் ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கேன். ஆனந்த உணரில் ஓமந்தூரார் முதல்வர்னு புத்தகம் வந்திருக்கு. 200 பக்கத்துக்கு அவருடைய பற்றிய நல்ல விரிவான புத்தகம். இருந்தாலும் இவருடைய புத்தகத்தை நான் படிக்கும்போது சுவாரஸ்யமாக புதுசாக ஒருத்தருடைய வாழ்க்கையை படிக்கிற மாதிரி படித்தேன். ஏன்னா அவருடைய நடை, இப்போ நம்ம இங்கே வந்தோடனே இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள், ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் நூலாசிரியர் ஏற்புரை கடைசியாக தான் வழங்குவாங்க. ஐயா வந்து முன்னாடியே ஏற்புரையில் வந்து அம்மாவை பற்றி ஒரு அற்புதமான காதல் கவிதையை படித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அவங்க பேர் வேறு கண்ணம்மா இருக்கிறதுனால இவர் பாரதியாகவே ஆயிட்டார். அப்படி ஒரு நல்ல ஒரு எளிமையான நடை. இந்த புத்தகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சின்ன எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா, வார்த்தைகளை வந்து ஒரு ஓசை நயத்தோட, எதுகை முனையோட, ஒரு பள்ளி மாணவர்கள் படித்தாங்கன்னா ஒரு கற்றைத்தனமாக உள்ள ஒரு புத்தகத்தை ஓமந்தூரார் வாழ்க்கையை படிக்கிறத விட இந்த புதுக்கவிதை நடையில் உள்ள இதை படிக்கும்பொழுது ஒரு உற்சாகம் வரும். ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு சில விஷயங்களோடையும் நான் உங்களுக்கு ஓமந்தூராரை பற்றி ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தும் போது ஒன்று சொல்கிறாரு. நெளியாத ஒன்று போல நிமிர்ந்த தோற்றம், நேர்கோடு போட்டது போல் நேர்மை சீற்றம். ஓமந்தூராருடைய ஒரு ஃபுல் ஃபார்ம். நெளியாத ஒன்று போல நிமிர்ந்த தோற்றம், நேர்கோடு போட்டது போல் நேர்மை சீற்றம். அப்போ அவர் ஒரு விவசாயிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஏற்காலை அன்றி வேறு எவர்காலும் பிடித்தறியா உலகின் வேர்க்கால் அந்த விவசாயி. விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஓமந்தூராருக்கு ஒரு பேர் உண்டு. அவருடைய மனைவியை வந்து இழந்த ஒரு துயரமான தருணம். சிங்காரம்மாள் அப்படிங்கிற அவங்களுடைய மனைவியை இழந்துடுறாரு. அந்த இடத்த இவர் எப்படி சொல்கிறாருன்னா, மனைவி வாழ்வியல் வெண்பாவின் உயிர் ஈற்றடி, இட்டு நிரப்ப இல்லை மாற்றடி. எவ்வளவு அழகு பாருங்கள். வாழ்வியல் வெண்பாவின் உயிர் ஈற்றடி, இட்டு நிரப்ப இல்லை மாற்றடி. ஓமந்தூராருடைய விடுதலை போராட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சியின் ஆட்குறிப்பு ஓமந்தூரார் போராட்ட நாட்குறிப்பு. வீதிதோறும் தேசியம் முழக்கம், வீடுதோறும் சுதேசியம் பழக்கம், ஓமந்தூரார் இயக்கம். வந்தே மாதரம் குறித்து வந்தே மாதரம், விடுதலை வீரர் வாய் மந்திரம், அரசு தடை செய்த நம் தாய் மந்திரம். வந்தே மாதரம் விடுதலை வீரர் வாய் மந்திரம், அரசு தடை செய்த நம் தாய் மந்திரம். ஒரு தேசியத்தை பற்றி இப்படின்னா இதோட என்ன சொல்ல முடியும் அழகா இல்லையா? அதே மாதிரி ஓமந்தூராரும் தந்தை பெரியாரும் முதல்ல வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து பெரியார் வெளியில் வந்துடுறாரு. அதனால் 2 பேருக்குமே அந்த ஒரு ஒற்றுமை வந்து ராமசாமிங்கிறத வச்சு அதை வச்சு ஒரு அழகாக எழுதியிருக்காரு. ஓபி ராமசாமி, ஈவே ராமசாமி, இரு சாமிகளுமே ஒரு குடை கீழ் திருவிழா வந்த காலம். ஓபி ராமசாமி, ஈவே ராமசாமி, இரு சாமிகளுமே ஒரு குடை கீழ் திருவிழா வந்த காலம்னு அவங்க 2 பேரும் காங்கிரஸில் இருந்ததை சொல்லும்பொழுது அப்படி அழகாக சொல்கிறாரு. அப்போ ஒரு தேர்தலில் 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்பட்ட நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி நடக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கட்சி வேட்பாளர்களுமே ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீதி கட்சி சார்பில் கடலூர் அகரம் சுப்ராயல் ரெட்டியார் போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளராக ஓமந்தூராரை நிறுத்துகிறாங்க. நீதி கட்சி தேர்தலில் ஜெயிச்சிடுது.
சுப்ராயலு ரெட்டியார் வந்து சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனார். அவர் தான் முதல் சென்னை மாகாண முதலமைச்சர். இவர் வந்து சுதந்திரம் பெற்ற போது ஓமந்தூரார் முதலமைச்சர், அவங்க பிரிட்டிஷ் காலத்திலே அவர் முதலமைச்சர். அப்போ அந்த வெற்றியை பற்றி சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் வெற்றி தனிநபர் வெற்றி என்பதால் அது ஜஸ்ட் வெற்றி என்று கடந்தார் ஓபிஆர். அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி நடந்தார். இந்த ஆங்கில வார்த்தையை வந்து புதுக்கவிதையில் கலக்கிறது ஒரு 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 சுவை, அது ஒரு அதேமாரி ஒத்துழைமை இயக்கத்தை பற்றி குறிப்பிடும்போதுன்னு சொல்கிறாரு, உச்சம் தொட்டது ஆட்சியாளரை அச்சம் தொட்டது, தலைவர்களை கட்டம் கட்டி தூக்கியது, ரெட் அலர்ட் ஏரியா விழுப்புரம் அரசு பதிவு செய்தது. இன்றைக்கி உள்ள நம்ம புயலில் கூடிய அந்த ரெட் அலர்ட்டுங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நூல் முழுவதும் சுவையான செய்திகள் நிறையா இருக்குது. காந்தியோடைய நிழலாக காந்தியத்தை பின்பற்றி வாழ்ந்தவர் ஓமந்தூரார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் காந்தி வந்து அவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. காந்தியத்தை என்னை விட ஆழமாக பின்பற்றக்கூடியவர் ஓமந்தூரார்னு. அது அவர் எழுதினதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னுடைய குறும்படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருப்பேன். காந்தியர்கள் எல்லாருமே மாதத்தில் ஒரு நாள் வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. அன்றைக்கி யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, நூல் நூக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, இப்படி மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஓமந்தூரார் மௌன விரதம் இருக்கும் பொழுது, அவர் அப்போ முதலமைச்சராக இருக்கார். டெல்லியிலேருந்து காந்தி ஃபோனில் கூப்பிட்றாரு, லேண்ட்லைன் ஃபோனில். அவருடைய பிஏ வந்து அதை எழுதி காட்டுறாரு, இதுமாரி காந்தியார் வந்து லைனில் இருக்கார், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு. இவர் வந்து திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து என்ன எழுதுகிறாருன்னா, இன்று மௌன விரதம், நான் இன்று பேச முடியாது, மறுநாள் பேசுகிறேன், வேறொரு நாள் பேசுகிறேன் என்று அவரிடம் சொல். இது வந்து ஒரு காட்சியாக நான் வச்சுருப்பேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் காந்தியார் வந்து ஓமந்தூரார் எழுதுகிறாரு, என்னை விட காந்தியத்தை அதிகமாக நேசித்தவர் ஓமந்தூரார். என்னென்னு கேட்டிங்கன்னா, சுதந்திர இந்தியாவை செதுக்கிய சிற்பிகளில் ரொம்ப முக்கியமானவர்கள் காந்தியார், நேரு, வல்லபாய் பட்டேல். இவங்க 3 பேருமே மிக வியந்த ஒரே ஒரு தென்னக தலைவர் யாருன்னா ஓமந்தூரார். என்ன காரணம்னா வாய்மை. 3 பேர்கிட்டையும் வந்து அவர் வந்து உண்மைக்காக சண்டை போட்டிருக்காரு, உண்மைக்காக வாதாடிருக்காரு. காந்தியாருக்கு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நேருவுக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. வல்லபாய் பட்டேலும் இவரும் பல விஷயத்தில் ஒத்து போயிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நிஜாம். இன்றைக்கி நம்ம வந்து பாகிஸ்தானோட போராடுறோம், சீனாவோட போராடுறோம். சுதந்திரம் கிடைக்கும் போதே பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக ஹைதராபாத் மாற வேண்டிய ஒரு கட்டம். ஏன்னா ஜின்னா வந்து பாகிஸ்தானை தனிநாட்டாக பிரிக்கும் பொழுது ஹைதராபாத்தில் உள்ள அந்த ஒரு ஆட்சி, அந்த குறுநில மன்னர்லாம் சேர்ந்து ஹைதராபாத்தை பாகிஸ்தானோட இணைக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டு வராங்க. அதை வந்து முறியடித்து சுதந்திரத்திற்கு பிறகு சமஸ்தானங்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் வல்லபாய் பட்டேலுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. 500க்கும் மேற்பட்ட இந்திய சமஸ்தானங்கள் எல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சி மாதிரி வெள்ளக்காரன் பண்ணிட்டு போயிட்டான். இவன் வந்து சுதந்திரம் கொடுத்த பிறகு என்னத்தை நீ வாழ போகிற பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான். அந்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த பணி வந்து வல்லபாய் பட்டேலுடைய ஒரு மாஸ்டர் பீஸ், ஹைலைட்டான ஒரு எபிசோடு. அதில் ஹைதராபாத் சமஸ்தானத்தை மீட்டெடுத்ததில் ஓமந்தூராருடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஆனால் இது வந்து முழுவதுமாக இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில், தென்னிந்திய வரலாற்றில் முழுவதுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டது. இந்த வரலாற்றை நான் எடுத்து அந்த ஆனந்தோட புத்தகத்தில் எழுதுனது மிகப்பெரிய அது ஒரு எனக்கு பெரிய பாராட்டு கிடச்சிது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஃப்டர் த காந்தின்னு ஒரு சரித்திர புத்தகம் வந்தது, ராமச்சந்திர குகான்னு எழுதினவர். அந்த புத்தகம் வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது, உலகம் எழுதும் பல லட்சம் பிரதிகள் விட்டுருக்கு. அந்த புத்தகம் 2 வால்யூமாக இருக்குது. அங்கே கூட ஹைதராபாத் சமஸ்தானத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் போலோ அதை பற்றி எழுதும்போது சென்னை மாகாண முதலமைச்சர் அடிக்கடி எச்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராமச்சந்திர குகா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அங்கே ஓமந்தூராருடைய பேர் கூட இல்லை. நான் இதை கட்டுரையில் எழுதியிருக்கேன், அது ஹிந்து பத்திரிகையில் வந்தது. இங்கே நண்பன் மானா பாஸ்கர்லாம் இருக்கான், அவ்வளோ தெரியும். ஹிந்துவில் நான் எழுதின அந்த கட்டுரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேர் கிடச்சிது. ஒரு 2013 நான் தொடர்ந்து ஓமந்தூராரை பற்றி எழுதி இன்றைக்கி வந்து ஓமந்தூரார்னு யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல். அதுவும் இந்தமாரி ஐயாவுடைய புத்தகம் வந்து அதனால தான் இவரை ஓமந்தூராரின் பெயரரோ என்று உலகம் பாராட்டு. உண்மை இல்லை, உண்மை பெயர் தானே இவ்வளவு பெயரெடுத்து செய்கிறாரே என்று அதை சொல்லுங்க. இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நான் அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அவருடைய பேரனே என்ன சொல்கிறாங்க, அது பெருமையாக நம்ம ஏற்றுக்க வேண்டியது தானே. நம்மளை ஒருத்தருடைய வழிநடைய போகும்போது தந்தைன்னு சொல்லியா சில பேரை, ஒருத்தர் தந்தைன்னு சொல்கிறோம், தாயின்னு சொல்கிறோம், அதேமாதிரி அவர் நம்மளுடைய தாத்தான்னு சொல்லிக்க வேண்டியது தான். அதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த ஓமந்தூராருடைய தேவை இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ச்சியாக நிறைய வரணும். ஐயா இதுக்கு முன்னாடி எழுதின 3 புத்தகமும் அற்புதமான புத்தகம். எனக்கு அந்த புத்தகங்களை நான் இந்த புத்தகம் அணிந்துரை வாங்கிட்டு எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்ப முடியுமா, நான் படிக்கணுன்னா உடனே அனுப்பி வச்சாங்க. அந்த புத்தகத்தையும் படித்தேன்.
அற்புதமான எளிய நடை, மிக மிக ஒரு மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய புத்தகம். இந்த மாதிரி புத்தகங்கள் போய் சேர்ந்தால் தான் நாளைய அரசியல் சூழல் நல்லதுமாக இருக்கும். ஒரு அறம் சார்ந்த அரசியல் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகணும், நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் நல்லா வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக உனக்கென்றோர் நாற்காலி தன்னம்பிக்கை கவிதைகள் விழிகள் பதிப்பகம் வெளியீடாக வந்துள்ள இந்த நூலை மதிப்புரைக்க முனைவர் உலகநாயகி பழனி, ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவர், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, 2018ஆம் ஆண்டின் அம்மா இலக்கிய விருது பெற்றவர், பணிகள் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் செயலாளர், தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நூலகக்குழு உறுப்பினர், உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர், 6 நூல்கள் இயற்றியுள்ளார். வாருங்கள் பேச்சாளராகலாம், பாரதி 100, எட்டயபுரத்து எரிமலை, குலோத்துங்கன் கவிதை பரிமாணங்கள், கலைஞரின் படைப்புலகில் பெண்ணியம், வாழ்வியல் வள்ளுவம். அமைப்புகள்: பாரதியார் சங்க தலைவராக இருக்கிறார், உறவுச் சுரங்கத்தின் நிறுவனர், சென்னை கம்பன் கழக பொறுப்பாளர். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றுதான் அறிமுகம் செய்ய வருகிறார்கள். ஆனால் இந்த நூல் வெளிவந்த உடனே 100 பிரதிகளை வாங்கி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்தவர். அவரை அன்புடன் அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர் பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அழகிய சபையை வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அருமையானதொரு தன்னம்பிக்கை நூல். ஒரு நாள் அந்தி மயங்கும் மாலை பொழுது கபாலீஸ்வரர் ஆலயத்தில் மாலை பூசை முடிந்துவிட்டு அந்த அரங்கத்தை வலம் வந்து கொண்டிருந்தேன். முடித்த பிறகு கணபதிக்கு நேராக சற்று வந்து அமர்ந்தேன். மலர்மகன் அண்ணாவிடத்திலிருந்து ஃபோன். உடனே தொலைபேசி எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். அண்ணா சொல்லுங்கள் என்றேன். சகோதரி, தன்னம்பிக்கை நூல் ஒன்று அனுப்புவேன், அதை படித்து பார்த்து அணிந்துரை தாருங்கள் என்றார். கணபதியை வழிபட்டு விட்டு வெளியே வந்ததும் நமக்கு வருவது தன்னம்பிக்கை. அணிந்துரை எழுத வேண்டும் என்று சொன்ன நூலோ தன்னம்பிக்கை. ஆக நம்பிக்கை சித்திரமாக விளங்குகிற கவிஞர் மலர்மகன் மீது எப்பொழுதும் எனக்கு ஒரு நீண்ட நெடிய மரியாதையும் அன்பும் உண்டு. காரணம், அவருடைய கவிதைத்திறன் என்பது, நான் அடிக்கடி திருப்பூராருடைய பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம் சொல்லுவேன், வார்த்தை விரயம் ஆகாமல் பேசுகிற பேச்சாளர் என்று சொல்வேன். அதுபோல மலர்மகன் அண்ணாவுடைய கவிதைகளெல்லாம் வார்த்தம் விரயமாகாது. இந்த வார்த்தை இங்கு தேவையில்லையே, இதை போட்டிருக்க வேண்டாமே என்று யாருமே நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அவருடைய கவிதையில் நாம் கண்டு மகிழ முடியும். எது கவிதை, எவர் கவிஞர், இது ரெண்டையும் பற்றி சற்று சிந்திக்கணும். எனக்கு 17 வயது இருக்கும்போது நான் BA 1ஆம் ஆண்டு மாணவி ராணிமேரி கல்லூரியில். அப்பொழுது எங்கள் இல்லத்திற்கு பொன்மாலை பொழுது ஒரு 5 மணிக்கு ஒரு பெரிய இலக்கிய அறிஞர் இல்லம் வருகிறார் என்று அப்பா சொன்னார். நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த அறிஞருக்காக காத்திருந்தோம். அவர் யார் என்றால் இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் எங்கள் இல்லத்துக்கு வருகிறார். என்னுடைய 17 வயதில் இலக்கிய வீதி இனியவன் அண்ணா எங்கள் இல்லத்துக்கு அண்ணா நகர் இல்லத்திற்கு வந்தது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படி ஒரு அனுபவம். அப்பா எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இலக்கிய வீதி ஐயாவை அறிமுகப்படுத்துகிற போது என்னுடைய 2 அண்ணனை கூப்பிட்டு சொன்னார், எந்த காரணமும் இல்லாமல் பொழுதுபோக்கு எது என்று தெரியாமல் வீதிகளில் நடக்காதீர்கள் அப்பா, இலக்கிய வீதியை பாருங்கள் என்றார். அன்றிலிருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இலக்கிய வீதி இனியவன் என்று சொன்னால் ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த மரியாதை மிகுந்த ஒரு அற்புத சிந்தனையாளர் இலக்கிய வீதி இனியவன் அவர்கள். அவரோடு பழகியதாலோ என்னவோ மலரண்ணாவுடைய ஒவ்வொரு சொல்லும் கட்டமைப்புடையதாக இருக்கும். அப்படியே நான் இந்த புத்தகம் அணிந்துரைக்கு வந்தபொழுது இதை படித்து முடித்ததும் மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை பற்றிய ஒரு கவலை என்கிற ஒரு வெற்றிடம் இருந்தது. இந்த கவலையை எப்படி போக்குவது என்று நான் நீண்ட நாள் எந்த பணி உறவு சுரங்கத்தில் செய்தாலும் பாதி பொறுப்பை இளைஞர்களுக்காக கொடுப்பேன். இளைஞர்களுக்கு மேடை தவிர்க்கப்பட்ட காலத்தில் கூட நான் சங்க இலக்கியம் பேசுவதற்கே இளைஞர்களை தான் அழைத்தேன். தமிழ் 36 நடத்திய போது, தெய்வத்தமிழ் 63 நடத்திய போதும்
39 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். சங்கத்தமிழ் 36 நடத்திய போது 18 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஆக இந்த இளைஞர்கள் இப்படி இன்னும் சற்று அவருடைய அறிவு சிந்தனை அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படவில்லையே என்கிற கவலை என் உள்ளத்தில் இருந்தது. அந்த கவலையை போக்கிய ஒரு அற்புதமான நூல்தான் உனக்கு என்றொரு நாற்காலி. இந்த நூலை படித்து முடித்த பிறகு ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்தேன். இன்னும் அணிந்துரை எழுத ஆரம்பிக்கல, ஒரு குறிப்பு எழுதினேன். ஆற்று நீரை பயன்படுத்துவது என்பது அறிவுடைமை, அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்து நாட்டுக்கு தருவது என்பது அதனினும் அறிவுடைமை, நல்ல கவிதை தருவது என்பது அறிவுடைமை, தன்னம்பிக்கை கவிதை தருவது என்பது அதனினும் அறிவுடைமை என்கிற ஒரு சொற்றொடரை எழுதி வைத்தேன். அதற்கு பிறகு கவிதை நூலுக்குள்ளே செல்கிற போது எதை தொடுவது, எதை விடுவது, எதை மறப்பது, எதை மனப்பாடம் செய்வது, எதை குறிப்பெடுப்பது என்று யோசித்து யோசித்து 9 மணி நேரம் கரத்திலிருந்து நூலை நான் கீழேயே வைக்கல. இதை படித்து முடித்த பிறகு இன்னொரு குறிப்பு எழுதினேன். அதாவது ஒரு கவிதை திறனாய்வு செய்கிற போது இந்த கவிதை நூலை படித்து முடித்த பிறகு 3 கவிஞர்கள் என் கண் முன்னால் வந்தார்கள். ஒருவர் புதுக்கவிதை என்கிற வடிவத்திற்கு படிமம், கவிதை படிமம், இமேஜினரி என்பதை தந்த ஒரு அற்புத சிந்தனையாளர் கவிஞர் மு. மேத்தா. அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காப்பாற்றி வைத்த காந்தியை சுதந்திர இந்தியா சுட்டு கொன்றது என்று மு. மேத்தா கொடுத்தார். இதுதான் இமேஜினரி படிமம், கவிதை படிமம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் இன்னும் அழகாக கொடுத்தார். கவிதை படிமம், அதை சொல்கிறேன். சிறு வயதில் கூனியை மண் உருண்டையால் அடித்தால் மன்னன் மகன், அவளோ அவனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள். இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை படிமம். வாலிப கவிஞர் வாலி புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். கோவலனை பற்றி சொல்லுகிற போது பூம்புகாரிலே பிறந்தான், சிலம்பை திருடிய கல்வன் என்று ஒரு புகாரிலே இறந்தான். புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் மடிந்தான். இதுதான் கவிதை படிமம். இந்த கவிதை படிமத்தை எப்படி தன்னுடைய இந்த உனக்கென்றோர் நாற்காலியில் பயன்படுத்துகிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது, படிமம்னா என்ன அப்படின்னா, சொல்ல வந்த கவிதைக்குள் ஒரு மிகப்பெரிய கதை சுருக்கத்தை ஒரு சொல்லிற்குள் அடக்குவது, அதான் கவிதை படிமம். அதை எப்படி சொல்கிறார் பாருங்களேன். அதாவது தோல்விகளை உன் தோளில் நிறுத்து, தோல்விகளை உன் தோளில் நிறுத்து, இதயத்தில் இறக்காதே. ஹார்ட் அட்டாக் வருமா இருக்காது? இந்த கவிதை படித்தால் போதும். தோல்விகளை உன் தோளில் நிறுத்து, எந்த சூழ்நிலையிலும் நீ, அதாவது உன்னுடைய வலியை இதயத்தில் இறக்காதே அப்படின்றார். வலியை தோள்களில் நிறுத்து. இதுதான் கவிதை படிமம். எப்படி வார்த்தை இப்படி பிறக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிற பொழுதே வாலிப கவிஞரின் வாலி, அவருடைய துள்ளல் இவருடைய கவிதை நடையில் பார்க்கிறோம். அப்போ கவிதை படிமம்னா மேத்தாவினுடைய சாயல் தெரிகிறது. கவிதை விழுமியம் என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய சாயல் தெரிகிறது. கவித்துள்ளல் என்று எடுத்தால் வாலிப கவிஞர் வாலியின் இளமை தெரிகிறது. ஆக அந்த 3 கவிஞர்களுடைய மலர்களை தொடுத்து ஒரு கதம்பத்தை உருவாக்கினால் அவர்தான் மலர்மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தை நம்மால் இந்த கவிதை தொகுப்பில் பார்க்க முடியும். இளைஞனே, உன்னை கடக்கும் ஒவ்வொரு நொடியும் காலம் உன்னை கேட்கிறது. என்ன கேட்கிறது தெரியுமா? என்னால் முடியும் என்ற அர்த்தத்தை காலம் கேட்கிறது என்று சொல்கிறார். ஒரு 10-15 நாளில் விருது அறிவிப்பாங்க. கமிட்டியில் இருந்த நமக்கே தெரியாது, இல்லை நம்ம போடவே இல்லையே யாருன்னு தெரியவே தெரியாது. ஆக அந்த விருதுன்ற சொல்ல திருப்பி போடுங்க, துருவின்னு வரும். விருது திருப்பி போட்டிங்கன்னா துருவின்னு வரும். ஆக எந்த விண்ணப்பத்தையும் துருவி துருவிலாம் பார்ப்பதில்லை. விருதுக்குரியவரை துருவி துருவி பார்ப்பதில்லை. மேலேருந்து யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்களுக்கு விருது கொடுத்துருவாங்க. அதை என்ன அழகாக சொல்கிறாரு மலர் அண்ணா, மலர்மகன் கவிஞர் மலர்மகன் அற்புதமாக சொல்கிறார். ஆக உன் சுய மதிப்பை குறைக்கிற வகையில் உனக்கு யாராவது மதிப்பீடு செய்தால்தான் உன் மதிப்பு உயரும் என்றால் அந்த மதிப்பெண்ணே நமக்கு வேணான்றார். அந்த மதிப்பெண் நமக்கு தேவையில்லை என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிந்தனை. அதாவது முடியாது என்பது முரண்டுத்தனம். சில பேர்கிட்ட எது கேளுங்க, நோ ஐடியானுவான். மயிலாப்பூர்லேயே வரோம் சார், மயிலாப்பூர்லேயே வரோம். பாரதிய வித்யாபவன் ஒரு 200 அடி தூரத்தில் இருக்கு. ஒருத்தர் கேட்குறாரு பாரதிய வித்யாபவன் எங்கன்னு. பின்னாலே நாங்கள் வரோம். பாரதி எங்கே கேட்குறான், சொல்லிட்டு போகிறான் நோ ஐடியான்னு. ஆனால் போகிறவன் பாரதி வித்யாபவன் தாண்டியே போகிறான். அதையும் பார்த்தோம். நான் விடலையே,
பின்னாடி காரில் வந்தேன்னு இறங்கினேன். நேராக அந்த ஆளை போய் கூப்பிட்டேன். சார் நீங்கள் படித்தவங்களா? படித்தவங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். எந்த காலேஜில்? விவேகானந்தா காலேஜில். உங்கள்கிட்ட அவர் என்ன கேட்டார்? பாரதிய வித்யாபவன் எங்கன்னு கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நோ ஐடியா. நீங்கள் இப்போ அதை தாண்டி தான் போகிறீங்க. என்ன சார் இது, ஒரு முகவரி கொடுக்கூடாதா? அதெல்லாம் வேண்டாம் மேடம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னா அந்த ஆள். ஆக இப்படிப்பட்ட மக்கள் வாழுற இந்த யுகத்தில், இந்த கலியுகத்தில் நாம் எப்படி தன்னம்பிக்கையை விதைக்கப் போகிறோம்? ஆக தன்னம்பிக்கை விதைக்கிற விதை, ஒரே விதை யார் என்று கேட்டால் கவிஞர் மலர்மகன் போன்ற கவிஞர்களின் எண்ண எழுச்சிகள். அந்த எண்ண எழுச்சி இருக்கணும், எண்ண விதைகள் இருக்கணும். அந்த எண்ணங்களின் விதைகளை விதைப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல் இருக்கிறது என்று சொல்கிறேன். அடுத்து இன்னும் 2 நிமிஷம் என்னுடைய உரையை முடிச்சிடுவேன். அதாவது நான் இதுவரை நினச்சிருந்தேன் கல்லாமை தான் முன்னேற்றத்திற்கு பெரிய தடைன்னு நினச்சேன் பேராசிரியர் அவர்களே. கல்லாமை தான் முன்னேற்றத்திற்கு பெரிய தடை. சரியான சரிநிகர் சமமான கல்வியை கொடுத்துட்டா சமூகம் முன்னேறிடும். கல்வியை மட்டும் கொண்டு போய் சேர்த்துணும், எது இருக்குதோ இல்லையோ கல்வி இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஆள் நான். ஆனால் மலர் அண்ணா கவிதையில், அதாவது கல்லாமையை கூட அறிவுரையால் திருத்தி விடலாம், ஆனால் முயலாமையை திருத்தவே முடியாது. முயலாமையை திருத்தவே முடியாது இல்லைங்களா? அவனா நினச்சி எப்படி உண்ணுற உணவு தானாக நினச்சாதான் நெஞ்சுக்குள்ளே இறங்கும். நம்ம ஊட்ட தான் முடியும். விழுங்குன்னு நம்ம சொல்லுவோம், குழந்தைய விழுங்குன்னு சொல்லுவோம். கையை விட்டு உள்ள தள்ளவா முடியும்? தானாவது விழுங்கணும். அதுபோல் ஒரு அற்புத சிந்தனையை சொல்கிறார் கவிஞர். இயலாமை ஒன்றும் குறைபாடல்ல, இயலாமை ஒன்றும் குறைபாடல்ல. இயலாமை கூட என்ன பண்ணலாம்? மோட்டிவேஷன் கொடுத்து ஏற்க வச்சிடலாம். இயலாமை குறைபாடல்ல, நீ முயலாமை தான் குறைபாடு. ஆக அந்த முயலாமை என்பதை எப்படி போக்க போகிற இளைஞர்கள் மத்தியில் என்பது மிக முக்கியம். அதனால்தான் கவிதை பயிற்று முறை என்கிற பயிற்சி பட்டறை நடத்திய போது 100 கவிஞர்களை நான் தேர்ந்தெடுத்து அந்த 100 கவிஞர்களுக்கு விழிகள் பதிப்பகம் வெளியிட்ட உனக்கென்றோர் நாற்காலி என்ற அந்த புத்தகத்தை வாங்கி 100 இளைஞர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் நல்ல நூல் படித்த ஒரு மகிழ்ச்சி. நல்ல கவிஞனை பாராட்டுகிறோம் என்பதை விட நல்ல கவிஞனை பார்த்தோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த தங்கை என்னுடைய தம்பி தாராபாரதிக்கு 12 மாதங்கள் தொடர் கூட்டம் எடுத்தார். பாரதிய வித்யாபவனில் நடந்தது இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சி. இறுதி நிகழ்ச்சியில் அம்மையார் தாராபாரதியின் ஒட்டுமொத்த கவிதைகள் தொகுதிகளை 100 தொகுதிகளை வாங்கி அன்று வந்திருந்த அத்துணை பேருக்கும் இலவசமாக வழங்கினார். 25,000 ரூபாய். சகோதரிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றிம்மா. வளையும் நேர்கோடு ஐக்கூ நூல் இலக்கிய வீதி வெளியீடு. மதிப்புரைக்க கவிஞர் மு. முருகேஷ். அறிமுகம் தேவையில்லை அவருக்கு, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். குழந்தை இலக்கிய படைப்பாளி, கவிஞர், எழுத்தாளர், சிற்றிதழ் ஆசிரியர், ஹைக்கூ கவிஞர், கல்வி ஆலோசகர், பதிப்பாசிரியர் என பன்முகங்களுடன் சமூகம், கல்வி மற்றும் இலக்கிய பணிகளில் ஆக்கப்பூர்வமாக இயங்கி வருபவர். முருகேஷின் படைப்புகளில் 6 கல்லூரி மாணவர்கள் இளமுனைவர் பட்ட ஆய்வும் 3 மாணவர்கள் முனைவர் பட்ட ஆய்வும் செய்துள்ளனர். முருகேஷ் எழுதிய நூல்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும், விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி பாடத்திட்டத்திலும், சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்று 1 வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு பாடநூல்கள் உருவாக்கத்திலும் பங்களிப்பு செய்துள்ளார். 2012 இலங்கையில் நடைபெற்ற உலக சிற்றிதழ்கள் சங்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினர். 2013 சிங்கப்பூர் உலக படைப்பாளர்கள் கருத்தரங்கில் சிறப்பு பிரதிநிதி. குழந்தை இலக்கிய பிரிவில் வழங்கப்படும் சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் 2021ஆம் ஆண்டிற்கான விருது பெற்றுள்ளார். அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை சிறுகதை தொகுப்பிற்காக. இவர் இயற்றியுள்ள நூல்கள் தோராயமாக 63. எண்ணிலடங்காத விருதுகள், பரிசுகள், பாராட்டுகள். குறிப்பாக இவர் எழுதிய 10 கவிதைகள், ஐக்கூ கவிதைகள் ஜப்பானிய மொழியில், தமிழிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து ஜாப்பனீஸ்
டிரான்ஸ்லேட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. இவருடைய சீரியஸ் எண் வந்து 73வது கவிஞராக இவர் இடம்பெற்றிருக்கிறார். இவருடைய துணைவியார் தெரியும், கவிஞர் வெண்ணிலா. ஐயாவுக்கு 3 மகள்கள். அதில் பெரிய மகள் IPS, 2வது மகள் IAS IFS, 3வது மகள் IAS தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணனை 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். காற்று வரட்டும் என்று ஜன்னலை திறந்து வைத்தேன். காற்று வந்தது, ஜன்னலை சாத்தி போனது. மகாகவி ஈரோடு தமிழன்பன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் அன்பு கவிஞர் மலர்மகன் அவர்கள் என்னை கடைசியாக பேச அழைத்தது நான் நன்றாக பேசுபவன் என்பதால் அல்ல, சுருக்கமாக பேசுபவன் என்பதால். இந்த அரங்கில் இருக்கிற நீங்கள் எல்லாம் அடக்கமாக உட்கார்ந்திருக்கிற காரணம் இந்த குளிர் மட்டுமல்ல, இந்த நிகழ்விற்கு நம்மை அழைத்திருக்கிற மலர்மகன் அவர்களும் இலக்கிய வீதி அமைப்பும் தான் காரணம் என்பதை நான் அறிவேன். வழக்கமாக எல்லோருமே 4 பேருக்கு நன்றி என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஹைக்கூ கவிஞன் என்பதாலும் நான் பேச இருக்கிற நூல் ஹைக்கூ நூல் என்பதாலும் 3 பேருக்கு நன்றி என்று தொடங்க ஆசைப்படுகிறேன். யார் அந்த 3 பேர்? இந்த அரங்கத்தில் இருக்கிற நாம் எல்லோருமே, நான் உட்பட இன்றைய தலைமுறை 2K கிட்ஸுகளுக்கு பூமர் அங்கிள், பூமர் ஆண்டிஸ் தான், என வயதில் மூத்தவர்கள். ஆனாலும் இந்த அரங்கத்தில் நான் வந்து 3:30 மணிக்கே வந்தவன். நிறைய பேர் கேட்கலாம், 5:30 மணி நிகழ்ச்சிக்கு ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் வந்தாங்களாம். நான் வேறொரு நிகழ்ச்சி கீழரங்கத்தில் நடந்து முடிச்சுட்டு மேலே வந்து உட்காந்துருந்தேன். வாசுகி அக்காட்ட சொன்னேன், எப்போக்கா வரணும்னு. நீங்கள் 5 மணிக்கு வாங்க தம்பி, தேனிருந்தாங்க. இல்லைக்கா பேனர் கட்டுறது எப்போன்னு சொல்லுங்கள், அப்போவே வர்றேன்னு. அது இயல்பாக அமைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நெகிழ்வாக நான் ஒன்றி போனதற்கு முதல் காரணம், இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே இந்த நிகழ்ச்சியின் நாயகன் கவிஞர் மலர்மகன் அவர்களின் பேத்தி பேரன் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இப்போ கூட கடந்து போகிற நீங்கள் உங்கள் கைகள் நிறைய புத்தகங்களை வாங்கி போகிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாசலில் காத்திருக்காங்க. அந்த 2 பேர் 10ஆம் வகுப்பு படிக்கிற அன்பு பேத்தி கிரண்மை, 8ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி மோகனகிருஷ்ணன். இந்த 2 பேருக்கும் நாம் அனைவரும் பலமான கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். இந்த உலக தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக அது மாதிரி நான் அறிந்த வகையில் உலக வரலாற்றிலே முதன்முறையாக தாத்தாவின் நூலுக்கு பேரன்களும் பேத்திகளும் செய்திருக்க ஒரு பணியாக பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய அனுபவம் உண்டு. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு நூலுக்குள்ளே போயிடுறேன். என்னோட நண்பர் ஒருத்தர் நல்ல கவிஞர். அவரோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நானும் கிளம்பி போனேன். அப்போ என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி போனேன். போகிற அவசரத்தில் அழைப்புதல் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அந்த நண்பரோட வீடு எனக்கு தெரியும். பேருந்து நிலையம் பக்கத்துலேயே அவர் வீடு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருக்கேன். சரி, அவங்க வீட்டில் போனால் அட்ரஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் வாசலில் அவங்க மனைவி ஒரு வழக்கமாக வீட்டில் இருக்கிற பெண்மணி போல் ஒரு சாதாரண ஒரு அழுக்கு உடையில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போவாச்சும் நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கணும், நம்ம ஆம்பளைங்க தானே, அவ்வளோதானே வேலை செய்யும். நான் போய் கேட்டேன், என்னம்மா இங்கே இருக்க, நிகழ்ச்சிக்கு போகலையான்னு. நிகழ்ச்சியா அப்படின்னாங்க. அந்த கேள்வியிலையாச்சும் நான் தெளிஞ்சிருக்கேன்னு. அந்தளவுக்கு நமக்கு கூறல. உனக்கு தெரியாதா ஒரு வீட்டுக்காரர் கவிதை புத்தகம் வெளியிடுறான்னு. அந்த அம்மா கேட்டாங்க, அது கவிதையெல்லாம் எழுதுமா அப்படின்னாங்க. ஆமாம், அது கவிதையெல்லாம் எழுதுமான்னு கேட்டாங்க. உண்மையில் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பல வீட்டில் அது ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணாவும் குடும்பத்துக்கு தெரியாத ரகசிய செயல்பாடாக தான் இலக்கியம் என்பது இன்றைக்கும் தமிழ் சூழல் இருக்கிறது. ஆனால் தான் எழுதிய 4 நூல்களை வெளியிட்டு மனைவியை இப்படி வார்த்தையால் கொண்டாடுகிற ஒரு கவிஞரை முதல் முறையாக இப்படியான ஒரு மேடையில் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அந்த 3வது நன்றிக்குரிய நபர் யார் என்றால் எங்கள் மரியாதைக்குரிய அம்மா கண்ணம்மாள் மலர்மகன் அவர்கள். எங்களையெல்லாம் உள்ளே வரும்போது அவர் அறிமுகப்படுத்தின ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. வேறு யாரும் இல்லைம்மா, தம்பி என்னோட வளையும் நேர்கோடுக்கு முன்னுரை எழுதியிருக்காருல அவர் தாங்கிறாங்க. அந்த ஆமாம்மா படிச்சிருக்கேங்கிறாங்க. இப்படி ஏதாவது எந்த குடும்பத்திலையும் கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே இருக்க நிறையா பேர் படைப்பாளிகள் இருக்கா, நம்ம வீடுகளிலே நம்ம புத்தகங்களை கொடுக்குறோம். அந்தளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான விழாவாக இருக்குது. இந்த விழாவில் யாருமே நாம் பேசாவிட்டாலும் கூட மலர்மகன் ஐயா அவரது இணையரை பற்றி படித்த அந்த ஒரு கவிதை மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளவு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி வேணா பாருங்கள், இன்றைக்கு இரவு வீடு திரும்புகிற ஆண்கள் மனசில் மனைவி மிகவும் அழகாக தெரிவாள் என்று நான் உட்பட நம்புகிறேன். ஆமாம், அதில் அழகாக ஐயா நிறையா வரிகள் அம்மா பாராட்டினாங்க. நான் அம்மாவை பாராட்டும் போதெல்லாம் நான் அம்மாவை பார்க்கல. இந்த பக்கத்தில் இந்த கடைசி இருக்கையில் இருந்த பேத்தி கிரண்மையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். முழுக்க முழுக்க பாத்தியை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா இதயத்திலிருந்து பொங்கி வந்த கண்ணீரை எல்லாம் கண்களில் வைத்துக்கொண்டு தனது கணவனின் பாராட்டை கேட்கிற ஒரு மகத்தான ஆளுமையாக எதிரே இருந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆனால் ஐயா ஒரு விமர்சனம் சொன்னார், கவனிக்கலை. நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்கிறது எனது நிழல்னாரு. பேத்தி ஆமாம்
இல்லை, எனக்கு கூட அது புரியல. அவ்வளவு நேரமும் தனது பாட்டியை பார்த்து கொண்டிருந்த பேத்தி டக்குன்னு திரும்பி தாத்தாவை பார்த்தாங்க. இது எதுக்கு இந்த பாப்பா? அப்போ ஐயா நிழல்ங்கிற கரெக்டு தான்ட்டு. அது ஒரு கவிஞர், அதெல்லாம் தேவைதானே கவிதைக்கு. அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? ரொம்ப அழகான ஒரு நெகிழ்வான குடும்ப விழா. உண்மையில் நான் வந்து திருப்பூர் ஐயா கூட சொன்னார். ஏன்னா இந்த அரங்கத்தை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ, எனக்கு ஐயாவுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா 8 மணிக்கு பிறகு நீங்கள் போகலைன்னா சேரோட தூக்கி கொண்டு போய் வெளியில் விட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நேரம் ரொம்ப ஒரு 2 நிமிஷத்தில் பேசலாம்னு பார்த்தா என்னை பற்றி 5 நிமிஷம் அறிமுகப்படுத்தியிருக்காரு சஞ்சீவி மோகன். நான் 2 நிமிஷம் பேசுகிறேன். என்ன நினைப்பீங்கன்னா, பேசுகிறவரை விட அறிமுகப்படுத்தினவர் நல்லா இருக்காரு நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நூலை பற்றி 2 வார்த்தைகள் தான், ரொம்ப சுருக்கமாக. ஏன்னா இது ஹைக்கூ நூல், ரொம்ப ஹைக்கூ நூல். ஹைக்கூ என்றாலே சுருக்கம். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பானில் ரென்கா என்கிற ஒரு நீள்கவிதையின் தொடக்க 3 வரிகள் தான் ஹைக்கூ. ஹைக்கூ என்பதற்கு ஒரு கோப்பை தேநீர் என்று பொருள். ஒரு கோப்பை தேநீர் தான் ஹைக்கூ. நமது கவிதை வடிவம் கிடையாது. ஆனால் 1916ஆம் ஆண்டில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதி சுதேசமித்திரன் இதழில் ஜப்பானிய கவிதை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கவிதையில் சொல்கிறாரு, மேற்கு கவிஞர்களுக்கு வார்த்தை மேலே மோகம் அதிகம், வண்டியாக வார்த்தையை போட்டு எழுதுகிறாங்க. ஆனால் கீழைத்தேய நாடுகளில் பார்த்தீங்கன்னா சுருண்ட காட்சியை சுருக்கமான வரியில் எழுதுகிறாங்க அப்படின்னு பாரதி அறிமுகப்படுத்தின கவிதை வடிவம். ஒரு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் யாருமே கண்டுகொள்ளப்படாமல் இருக்க 1966இல் எழுத்தாளர் சுஜா, கவிஞர் சீமணி, பேராசிரியர் சந்திரலேகா போன்றவர்கள் ஆங்கிலத்திலிருந்து சில ஜப்பானிய கவிதைகளை மொழிபெயர்த்து தமிழில் கொடுக்குறாங்க. தமிழின் முதல் ஹைக்கூ கவிதைகள் 1972ஆம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மானால் எழுதப்பட்டன. இதுதான் வரலாறு, ஹைக்கூக்கு சுருக்கமான வரலாறு. இன்றைக்கு தமிழில் ஹைக்கூ அறிமுகமாகி தமிழின் முதல் ஹைக்கூ நூல் 1984இல் ஓவிய கவிஞர் அமுதபாரதி எழுதிய புள்ளிப்பூக்கள், அதே ஆண்டு நவம்பரில் கவிஞர் அண்ணன் அறிவுமதி எழுதிய புள்ளி நுனியில் பனித்துளி தொட்டு, இந்த 41 ஆண்டுகளில் தமிழில் இதுவரை 1100க்கும் மேற்பட்ட ஹைக்கூ நூல்கள் வந்திருக்கிறது. இது வேற எந்த இந்திய மொழிகளிலும் வராத தனிச்சிறப்பு. ஹைக்கூ தமிழில் எதை சாதித்தது என்று சிலர் கேட்கக்கூடும். ஆனால் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளாக தமிழ் ஹைக்கூவில் இயங்கிக் கொண்டிருப்போம் என்ற வரையில் ஒரு விஷயத்தை சொல்வேன். புதிதாக வருகிற இளைஞர்களை ஒரு புதிய கவிதை வடிவம் ஈர்ப்பது என்பது வேறு. ஆனால் ஈரோடு தமிழன்பன் போன்று மரபிலும் புதுக்கவிதையிலும் கோலோச்சிய கவிஞர்கள் பழனி இளங்கம்பன், மலர்மகன் உள்ளிட்ட மூத்த ஆளுமைகளையும் சின்ன கவிதை சுண்டி இழுத்திருப்பதுதான் ஹைக்கூ கவிதையின் வெற்றி. அது என்ன சுருக்கம் கேட்கலாம்ல? ஏன்னா இன்றைக்கி வந்து பக்கமாக படிப்பதற்கு நேரம் இல்லை, நமக்கு மனமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லும்போது கேட்பவர் மனதில் தைப்பது போல் இருக்க வேண்டும். அதைத்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, ஹைக்கூ என்பது சின்னதாக இருக்கிற பெரிய அதிசயம் அப்படின்னாரு. சின்னதாக இருக்கிற பெரிய அதிசயம். நமக்கு பெரியது என்பது பிரம்மாண்டம், ஆனால் பிரம்மாண்டங்களை விட எளியது சிறியது தான் அழகானது, அர்த்தம் பொதிந்தது. அப்படி சின்ன அதிசயமாக இருக்கிற ஹைக்கூ கவிதைகளை இன்றைக்கு தமிழில் ஏராளமான ஹைக்கூ கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்கிற ஒரு அழகான ஹைக்கூ நூலை தந்த அன்பு கவிஞர் மலர்மகன் அவர்கள் இப்போது 2025இல் வளையும் நேர்கோடு என்கிற புத்தகத்தை தந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன். உண்மையில் மலர்மகன் ஐயா வந்து ரொம்ப விவரமானவர் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஏற்கனவே விவரமானவர் தான். அந்த ரொம்ப விவரம்னு ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த 4 புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த 4 புத்தகத்தையும் பேசுகிற நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அணிந்துரை கொடுத்துருக்க அணிந்துரை ஒழுங்காக தானே திரும்ப வந்து சொல்லுங்கள் அப்படி என்று உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காரு. நான் மட்டும் இல்லை, ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அந்த நாடக நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஓமந்தூர் அண்ணலுக்கு எங்கள் இயக்குனர் ராஜகுமாரன், அது மாதிரி கவிதை நூலுக்கு எங்கள் அன்பு சகோதரி உலகநாயக பழனி, அது மாதிரி இந்த வளையும் நேர்கோடுக்கு நான் தான் அணிந்துரை எழுதியிருக்கேன். இன்னொரு அணிந்துரை எழுதிய அன்பு கவிஞர் கன்னிக்கோயில் ராஜா எதிரில் இருக்கார். ஏன்னா செய்வன திருந்த செய். நான் இந்த புத்தகத்தை ஏற்கனவே அணிந்துரை எழுத 2 முறை படித்தேன். இப்போ புத்தகத்தை பேசுறதுக்காக படித்தேன். மக கேட்குறேன், பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி கூட இப்படி படிக்க மாட்டேன் போல இருக்குமாண்டா. அந்த அளவுக்கு படி, திருந்தப்படி, சரியாக படி என்று எங்களுக்கு பணி கொடுத்திருக்கிறார். இந்த நூலில் நான் ரசித்த சில கவிதைகளை சொல்வதற்கு முன்னால் தமிழில் ஹைக்கூ எப்படி இருக்கிறது என்பதை ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒரு கவிஞர் எழுதுகிறாரு, கடிக்கும் கொசு, கொசு கடிக்குது, இங்கே குளிரடைங்கிறதுனால கடிக்காதுன்னு நினைக்கிறேன். கடிக்கும் கொசு, அடிக்க மனமில்லை வெள்ளை ஆடை. கொசு கடிச்சதுன்னா அடிக்கிறது இயல்பு, ஆனால் கடிக்க போய் கை நிற்குதுன்னா அவன் ஆடை வெள்ளை ஆடை. இப்படி முதல் 2 வரிகளில் ஒரு கேள்வி போல் இருந்து 3வது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமானால் அதுதான் ஹைக்கூ. இந்த இலக்கணத்துக்கு இலக்கியமாகும் கவிதைகளை தான் மலர்மகன் இந்த தொகுப்பு முழுக்க எழுதியிருக்கிறார் என்பதுதான் மிகச்சிறப்பு. ரொம்ப நான் வியந்து பார்க்குறது என்னென்னா, ஹைக்கூவே ஏற்கனவே சுருக்கம்.
ஹைக்கூவிலும் சுருங்கிய வடிவம் எதுவென்று என்னை கேட்டால் மலர்மகன் எழுதுகிற ஹைக்கூ என்று சொல்வேன். என்ன மனுஷன் என்ன 3 வார்த்தைக்கு மேலே 4 வார்த்தைக்கு மேலே ரொம்ப கஞ்சனாக இருக்கார். அம்மா தான் சொல்லணும், குடும்பத்தில் ஐயா எப்படின்னு தெரியல, இந்த கவிதை எழுதுறது அவ்வளோ கஞ்சனாக இருக்குது, அவ்வளோ சின்ன சின்ன வார்த்தை, ரொம்ப பொறாமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான்லாம் தொடர்ந்து எழுதுகிறேன், குறைஞ்சது ஒரு வரிக்கு 2 வார்த்தை போட்டால் தான் நமக்கு வருது. ஆனால் ஒரு வார்த்தை என்று இந்த புத்தகத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழிநடை என்று சொல்லப்படுகிற ஹைக்கூவை மிக தெளிப்பாக எழுதியிருக்கிறார். அதுவும் இயற்கை குறித்தும் சமூகம் குறித்தும் எழுதியிருக்கிறார். தமிழ் கவிஞர்கள் கையில் ஹைக்கூவை அதன் பூரணத்துவத்துடன் சேர்த்த எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இந்த ஹைக்கூ பானையிலிருந்து 3 சோறு மட்டும் உங்களுக்கு பதமாக தர ஆசைப்படுகிறேன். முதல் பதம் தேர். காலகாலமாக தமிழ் சமூகத்தில் தேர் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு குறியீடு. 35 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆடலரசன் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதினார். எத்தனை பேர் இழுத்தும் என்ன, இன்னும் வரவில்லை சேரிக்குள் தேர் என்று எழுதினார். எத்தனையோ பேர் இழுத்துறீங்க சமூக விடுதலை போராட்டத்தில், ஆனால் இன்னும் சேரிக்குள் தேர் வரவில்லை என்று 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிஞன் எழுதினான். 10 மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் கவிதை தம்பி என்ற ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினார். அதே தேர் தான் அவர் பிடிச்சி எழுத்துட்டு வந்து எங்கே வர்றாரு பாருங்க. நிற்கிறது தேர், நிற்கிறது தேர், ஆளாளுக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை. ஒரு ஊரில் தேர் ஓடாமல் இருக்குன்னா அந்த ஊரில் 2 ஜாதிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓன் வேதிக்குள்ளே போகணுமா, ஏன் வீதிக்குள்ளே போகணுமா, நீ பிடிக்கணுமா நான் பிடிக்கணுமா, பரிவட்டை நீ கட்ட நான் கட்ட அடித்து கொண்டிருக்க. அப்படி காலகாலமாக இழுத்து வருகிற தேரை இப்போது தமிழ் அன்பு கவிஞர் மலர்மகன் பிடிச்சு இழுக்கிறாரு. அவர் எழுதுறாரு பாருங்க. தேர் நின்றுச்சு இவ்வளவு காலமும், இவர் இழுத்துட்டாரு. வருது தேர், ஊரை சுற்றி வருகிறது, ஊரை சுற்றி வருகிறது, வரவில்லை சேரிக்கு சாமி. அதுதான் கடவுள் கல்லாக இருக்கிறவரை இந்த தேர் பிரச்சனை தொடரும். ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த 3வது வார்த்தை இருக்கு, அதுதான் ஹைக்கூவின் தெரிப்புங்கிறாங்க. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் தான் ரொம்ப அழகாக சொல்வார். வார்த்தைகள் நடந்து வந்தால் கவிதை, வார்த்தைகள் நாட்டியமாடி வந்தால் கவிதைம்பாரு. இப்போ ஒரு கேள்வி வரும், சரி கவிதைனா வார்த்தை நாட்டியம், ஹைக்கூனா என்னன்னா, ஹைக்கூ என்பதற்கு நான் புரிந்து வைத்திருக்கிறது, வார்த்தைகள் இசையோடு நடனமாடி வந்தால் அது ஹைக்கூ. இசையோடு நடனமாடி வரணும். அப்படி ஒரு இசையின் ஒழுங்கும் தாள லயமும் இந்த எல்லா ஹைக்கூக்குவிலும் இணைந்தே வருகிறது. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு கவிதை சொன்னார், போகிற போக்கில் சொன்னார், இன்னும் அப்படியே மனசில் நிற்கிது. அதுக்கு அந்த வார்த்தைகளில் உள்ள லயம் தான் காரணம். அவர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் சொல்லுவோம் ஊர்வனவற்றில் எது மெதுவாக ஊறுவது, நத்தை. அவர் சொல்கிறாரு, நத்தை அதுவாக தான் ஊறுகிறது, நாம் தான் மெதுவாக ஊறுகிறது என்கிறோம். என்னையா அது, நத்தையோட வேகம்ங்கிற இயல்பு அதுதான். 1 அடி தூரத்தை 1 மணி நேரம் போகிறோங்க, அதோட இலக்கு போய்கிட்டு இருக்கு. நத்தை அதுவாகத்தான் ஊறுகிறது, நாம் தான் மெதுவாக ஊறுகிறது என்று சொன்னது போல வார்த்தைகளை வச்சு ஐயா விளையாடி இருக்கார் நிறையா கவிதைகளில். நான் நிறைய ரசிகேன். முடிச்சிருவோமா நன்றியுரை தான் ஐயா. ஆமாம், வார்த்தைகளை புதுசாக தரணும். இந்த மேடையில் யாரோ பேசும்போது ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம திருப்பூர் ஐயா தான் சொன்னாங்க அழகா, பெர்னாட் ஷா பற்றி சொன்னாங்க. பெர்னாட் ஷா நிறைய புதிய புதிய சொற்களை ஆங்கிலத்தில் கொடுத்தவர் என்று சொல்வார்கள். அப்படி நம் மகாகவியும் தந்தவர். அந்த மகாகவி பாரதி போட்டு தந்த அந்த கவிதை பயணத்தில் எழுதி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு கவிஞர் மலர்மகன் இதில் நிறைய புது சொற்களை தருகிறார். உதாரணத்திற்கு ஒரே ஒரு சொல், நிழலை வெட்டிவிட்டு வெயிலை நட்டோம். முதல் வரி வெயிலை வெட்டிவிட்டு, 2வது வரி வெயிலை நட்டோம், 3வது வரி மரபலி. நரபலி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மரபலி என்பது தமிழுக்கான புது சொல். அப்படி புதிய புதிய சொற்களை கண்டுபிடித்து தந்திருக்கிறார் மலர்மகன் ஐயா. பிறந்த வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற கோவளை கிராமத்தின் மாப்பிள்ளை நான். ஆகவே இது தாய் வீட்டு சீதனம் அல்ல, புகுந்த வீட்டு சீதனமாக ஐயாவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அள்ளி அள்ளி தருகிறேன். அன்பு அக்கா பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்காமல் போனாலும் இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள் என்று அவங்க புத்தகம் சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் உங்களை எச்சரிக்கப் போவதில்லை. நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் இந்த புத்தகத்தை 3 புத்தகம் வாங்கி செல்லுங்கள். மற்ற புத்தகத்தை 1 புத்தகமாக வாங்கினாலும், ஏனால் இது ஹைக்கூ தொகுப்பு. நான் உங்களை எச்சரிக்கையோடு சொல்கிறேன், இன்றைக்கு இரவில் இந்த புத்தகத்தை நீங்கள் 3 பிரதி வாங்காவிட்டால் உங்களுக்கு தூக்கம் வராது என்று எச்சரிக்கிறேன். முதல் புத்தகம் உங்களுக்கு, 2வது புத்தகம் உங்கள் ஆசை மனைவிக்கு, திருமணமாகாத யாராவது இருந்தால் உங்கள் ஆசை காதலிக்கு, 3வது புத்தகம் உங்கள் பிரியமான குழந்தைக்கு. நேற்று வரை உங்களை சாதாரண
அப்பாவாக கணவனாக பார்த்து கொண்டிருந்த உங்கள் குடும்பம் இனி ஒரு இலக்கிய புருஷனாக இலக்கிய காதலனாக பார்க்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை வாங்கிச் செல்லுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து கௌரவித்த இலக்கிய வீதிக்கும் அன்பு அக்கா வாசுகி அவர்களுக்கும் இணையர் அன்பு சகோதரர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி இவர்கள் பரிந்து சொன்ன அந்த நூல்களை எல்லாம் கையில் எடுப்பதற்கு ஏற்ற வகையிலே மிக அழகாக அச்சிட்டு எங்களுக்கு வழங்கிய தோழமை பதிப்பகத்தார்களை அன்புடன் இங்கே வரவேற்று ஆடை அணிவித்து சிறப்பிக்கிறோம். மணிவாசகர் பதிப்பகம் ஐயா ராம குருமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைத்து சிறப்பு செய்கிறோம். நூலேணி பதிப்பகம் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். விழிகள் பதிப்பகம் நடராஜன் அவர்கள். ஏற்புரை வழங்க விழாநாயகர் ஓவிய கவிஞர் எமது கவி பேராசான் மலர்மகன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். இவர்தம் கவிதைகள் குறித்து ஐயாவின் சகோதரர் சொன்ன வார்த்தைகளை சொன்னால் நன்றாக இருக்கும். இவர்தம் கவிதைகள் ஆரிய பதங்களின் வார்த்தை கோப்பு அல்ல, சூரிய பதங்களின் அச்சுக்கோப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கோளையில் பூத்த குறிஞ்சி மலர், மானுடம் வாழ பாடுபவர், மனித முகங்களை வாசிப்பவர், மனிதருள் மனிதரை நேசிப்பவர், பிறந்த மண்ணின் பெருமை சாற்றுபவர். திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போவார் இவர். பேர் கிரிவலம், இவரே இங்கேயே நம்மகிட்ட வந்திருக்காரு. வாழ்த்துக்கள், வணக்கம். ஏற்புரை வழங்க வருமாறு ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய நிகழ்வுடனை மிக சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொடுத்த உங்கள் அனைவரையும் நான் பெரிதும் மதித்து வணங்கி வாழ்த்துக்கிறேன். நம்முடைய அம்பத்தூர் கம்பன் கழக ஐயா உரையாசிரியர் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நவீன வேளாண்மை ஹரிதாசன் வந்திருக்கின்றார்கள். இப்படியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய நண்பர் தங்கசாரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய சிரேணிய காவியத்தை படித்து விட்டேன். நான் தனியாக எழுதுகிறேன். ஐயா பிரபா, இப்படி எவ்வளத்தனை பேரை நான் பேராசிரியர், நம்முடைய அமுதத்தமிழ் ஆய்வரங்கத்தினுடைய நிறுவனர், அங்கே எங்கள் புதுகை தென்றல் எனக்கு இத்தனை நூல்களையும் வெளியிடுவதற்கு தொடராக எனக்கு வாய்ப்பளித்த புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராசன் அவர்களையும் அவருடைய இணையரையும் வாழ்த்துகிறேன். எங்கள் சென்னை கம்பன் கழகமே என்றால் எங்கள் அக்கா தான். அவரை அடிபணிந்து வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று இங்கே உரை நிகழ்த்திய அத்துணை பேரும் மிக அற்புதமாக உரையை நிகழ்த்தி உங்கள் மனதிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நூலை நாமும் வாங்கி படிக்கலாம் என்பதான ஒரு உத்வேகத்தை இவர்கள் உணர்த்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இப்படி இந்த நிறைவு நேரம் ரொம்ப விரைவு நேரமாக இருப்பதனாலே எவர்வின் பள்ளி தாளாளர் வாங்க, புருஷோத்தமன் வாங்க வாங்க. இவரே ப்ளீஸ் நீங்கள் மேடைக்கு வரணும். ஏன்னா ஏராளமான கல்வி நிலையங்களை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலேயும் இந்திய அளவிலேயும் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிற இவர் வேடந்தாங்கலில் என்னுடைய மாணவர். இப்படிப்பட்ட அற்புதமான சிரேஷ்டமான மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய தொழிலுக்கான மதிப்பு என்பதை சொல்லி இவரை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் மிகவும் நிறைவு செய்திருக்கிறீர்கள், எங்களை பெருமை செய்திருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் நன்றியினை பாராட்டி உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வணங்கி இப்படியான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து அனுசரித்தால் இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அமையும் என்பதை சொல்லி நான் இந்த அளவோடு என்னுடைய ஏற்புரையையும் நன்றி உரையையும் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai.
To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.